வடிவா வாசிக்க இயலும் மாணாக்கள் இருந்தா இந்த கேள்வியை ஒரு நல்ல கேள்வி உண்டு, ஒரு ஐடியா உள்ள கேள்வி. எப்படி நாங்க அணுகுவோம்ன்றதை பார்ப்போம். வாசிக்க இயலும் மாணாக்கள் இருந்தா யாராவது ஒரு ஆள் இந்த கேள்வியை வாசிக்க இயலும் சார்ங்கிறார்கள். ஓகே, வாசிங்களும் பிள்ளைகள் யாராவது ஒரு ஆள். உத்தரவு இல்லையா வாசிக்க? லைன்ல இருக்கிறார்கள் யாராவது ஒரு ஆள் வாசிக்க கூடியமா இருந்தா. என்னடா இப்ப நாளைக்கும் எக்ஸாம் எழுதுற ஆள் ஒரு ஆள் தான் நினைக்கிறேன் இந்த கேள்வியை சே பண்ணின போல. நாளைக்கு எக்ஸாம் எழுதின ஒரு ஆள் இதுக்குள்ள இருக்கார் போலக்கு. இப்போ யாரோ ஒரு ஆள் எனக்கு சே பண்ணியிருந்தாங்க. இந்த கேள்வியை ஒரு தரம் பார்ப்போம் சார். இப்போ நான் எடுத்து பார்த்தேன் செய்யக்கூடிய கேள்விதான். அப்போ அவருக்காக வேண்டி நாங்கள் இந்த கேள்வியை செஞ்சு வர்றது நல்லமே. ஓகே, ஒரு ஆள் சேமனினால் இன்னும் ஜாயிண்ட் ஆகல போல. ஓகே, பரவாயில்லை. 36 தொடக்கம் 40 வரையிலான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. பாலன் அவர் பிறந்த மாதத்தின் சரி மத்தியில் உள்ள திகதியிலேயே பிறந்துள்ளார்னு தரவு இருக்கு. யாராவது எனக்கு இதுல அப்டேட் பண்ணுங்க பார்ப்போம். என்ன இதுல மீனிங் என்ன? சரி மத்தியில் உள்ள ஒரு திகதியிலே பிறந்துள்ளாருங்கிறதுல நீங்க என்ன ஐடியாஸ் எடுக்கிறீங்க, என்ன ஐடியாஸை ஜெனரேட் பண்றீங்க? யாராவது ஒரு ஆள். 29 இல்லாட்டி 31 நாள் இருக்கிற ஒரு மாதம் மாதிரி. வெரி குட்மா. 29 அல்லது 31 நாள் இருக்கிற ஒரு மாதம்ங்கிறத ஜெனரேட் பண்ணி. ஓகே, இந்த கேள்வி ஏற்கனவே பாத்தீங்களாமா? செஞ்சு பாத்தீங்களா அந்த கேள்வி? இல்ல சார், இப்பதான் பாக்குறேன். இப்பதான் பாக்குறேன். ஓகே, ரைட். அப்ப இப்ப இதுல உண்மையா அந்த 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 சிஸ்டர் சொன்ன அதான் ஐடியா. பாலன் அவர் பிறந்த மாதத்தின் சரி மத்தியில் உள்ள திகதியிலண்டா ஒற்றைப்படையில வரக்கூடிய மாதங்கள் அல்லது நாட்களை கொண்ட மாதங்கள்ல ஒரு ஒரு மாதம் பிறந்திருப்பாருங்கள் ஒரு முடிவுக்கு நாங்க வரலாம். இந்த ஆண்டில் அவருக்கு பொன்விழா ஆண்டு நிறைவு இடம்பெறுகின்றமையால் பொன்விழாண்டா 50ல கொண்டாடுறது. 50வது வருஷம். அப்ப 50வது பிறந்த நாள் நிறைவு இடம்பெறுகின்றமையினால் அலுவலகத்தில் சக பணியாளர்களுக்கு பிறந்த நாள் விருந்துபசாரம் நடத்த பாலன் எதிர்பார்க்கிறார். எனினும் அத்தினம் வார இறுதி விடுமுறை நாள் என்பதால் அவ்விருந்து உபசாரத்தை மறுநாள் ஒழுங்கு செய்தார்னு தரவிருக்கு. அப்ப இதுல இருந்து என்ன மீனிங், என்ன ஐடியா எடுக்கிறீங்க? திங்கட்கிழமை செய்ய போறாரு. ஓ, அல்லது திங்கட்கிழமை செய்ய போறாரா? எப்ப பிறந்திருக்காருங்கிறதுக்கான குழு ஒன்று இதுக்குள்ள இருக்கா? ஞாயிற்றுக்கிழமை. ஆ, எப்ப பிறந்திருக்காருமா? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காரு. ஓகே, வெரி குட்மா. ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காருன்ற ஒரு முடிவுக்கு நாங்க வரலாம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காருன்ற ஒரு முடிவுக்கு என்ன செய்யலாம்டா நாங்க வரலாம். ஓகே, இப்ப என்கிட்ட இருக்கிற கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டா, நல்லா கவனிங்க. ஞாயிற்றுக்கிழமை அவர் பிறந்திக்காரன் ஒரு முடிவுக்கு வரலாம். திங்கட்கிழமை அவர் செய்ய போறாரு. 29 நாள் அல்லது 31 நாள் கொண்ட மா இது இருக்குது. அப்ப எங்களுக்கு தரப்பட்டவைகள் 2021ஆம் ஆண்டு கேலண்டர் இங்க தரப்பட்டு இருக்குது. 2029ஆம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் 29ங்கிறதுக்கு வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. இருக்கா? 29 நாள் கொண்ட மாதம் வருமா 2021ஆம் ஆண்டுல? இல்ல. இல்ல. இல்லையா? இருக்கா? சொல்லுங்களேன். இல்ல சார். எல்லாரும் சொல்லணும். இப்ப ஒரு ஆள் மட்டும் சொல்ல. ஏன் ஏன் இல்ல? 29 நாள் கொண்ட நாட்களை கொண்ட மாதம் இல்ல 2021ஆம் ஆண்டுனா ஏன்னு அது சொல்லுவீங்க? லீப் வருடம் இல்ல. லீப் வருடம் 2021 லீப் வருடம் இல்ல. ஆகவே இந்த கேலண்டரை பொறுத்த வரைக்கும் என்ன இல்லைன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப நாங்க இப்ப இந்த இடத்துல ஒரே ஒரு தேவை இருக்குன்னா அவர் எப்ப பிறந்திருப்பாரு, எந்த மாசம் பிறந்திருப்பாருங்கிறத நாங்க கண்டுபிடிக்கணும். அதை வச்சுதான் கேள்வி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னா யாராவது சொல்லுங்க அப்போ எந்த மாசம் எத்தனையாம் திகதி அவர் பிறந்தாரு, என்ன நாள்ல பிறந்தாருண்டா என்ன சொல்லுவீங்க? நான் ஐடியாஸ் உங்கள அதுல இருந்து ஜெனரேட் 6ஆம் பண்ணிருக்கா? தேதி சார்.
இது நல்ல அது கேள்வின்றதுக்காக தான் நான் முன்னுரிமையில எடுக்கிறது இந்த கேள்வியை முதலாவது எடுத்து தரேன். என்னன்னா நாங்கள் அட்வான்ஸான கேள்விகளும் செய்வோம் பிள்ளைகள். இப்போ ஏற்கனவே பார்த்த பேப்பர்ஸ்களையும் சின்ன சின்ன ஐடியாஸ்கள் இருக்குது. இப்போ இதில் நாங்கள் இந்த கிளாஸை நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் அந்த 100 கேள்வி கொண்ட அந்த பேப்பர்ஸை போட்டால் மே 16 மே 16. ஓகே, எப்படி 16 ஐடியா எடுத்தீங்க மே 16? அவரு அந்த மாசத்துல மிட்ல இல்லதால 16ஆம் தேதி வரைக்கும் ஓகே அவர் பர்த்டே வந்தது ஒரு சண்டே. ஓகே, அப்ப அது மே 16. மே 16ன்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்க. வெரி குட். ஓ, இந்த ஃபாத்திமா சுமையா என்ன? ஓகே, ரைட். ஆ, நல்ல பாயிண்ட்ஸ்மா, நல்ல ஐடியா. இப்ப என்னன்னா, இப்ப இதுல நாங்க இந்த இடத்துல இருந்து ஜெனரேட் பண்ண வேண்டிய பார்ட் என்னன்னு சொல்லி கேட்டா, இப்ப இவர் பிறந்திக்கிறதுல 31 நாள் கொண்ட என்னென்ன மாதங்கள் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, ஒன்று மார்ச் இருக்கும், ஜூன் இருக்கும், டிசம்பர் இருக்கும், வேற என்ன இருக்கும் சொல்லுங்க ஆபம்? ஜூலை இருக்கலாம் இல்லை. என்ன? இப்ப 7 மாசங்கள் எங்களுக்கு என்ன என்ன வரப்போகுதுன்னா, மார்ச், ஜூன், டிசம்பர், அதே மாதிரி ஜூலை, அடுத்தது என்ன வரப்போகுது எங்களுக்கு? ஜூனும் வரப்போகுது. அப்ப இப்ப இதுல மேயும் வரப்போகுது, ஜனவரி, அக்டோபர் எல்லாம் வரப்போகுது. இப்ப இவ்வளவு மாசங்களையும் நாங்க செக் பண்ண வேண்டி வரும். ஏன்னா 31 நாட்களை கொண்ட 7 மாதங்கள் இருக்கு. 1 2 3 4 5 6 7 மாதங்கள் 31 நாட்களை கொண்ட மாதங்களாக இருக்க வாய்ப்பு இருக்கு எப்பவுமே. அப்ப இதுல நாங்க ஒரு 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 ஐடியா ஒன்று எடுப்போம். என்ன ஐடியான்னு சொன்னா, யார் யாரு இருக்க வாய்ப்பு இருக்கு, யார் யாரு இருக்க வாய்ப்பு இல்லை, அவரோட பர்த்டேயா யார் யாருக்கு இருக்க வாய்ப்பு இருக்கு, யார் யாருக்கு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு ஒரு கேள்வி கேட்டா எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆன்சர் ஒன்று வருது. என்னன்னு சொல்லி கேட்டா, இப்ப அவர் பிறந்தது 31 ஒரு ஞாயிற்றுக்கிழமை பிறந்ததுன்ற ஒரு முடிவு இருக்குது. 16ஆம் திகதி தான் அந்த மாதத்தினுடைய, ஏன்னா லீப் வருடம் இல்லைன்றதுக்காக 29 கட் பண்ணிட்டோம். அவர் 31 நாள் கொண்ட ஒரு மாதத்துல தான் பிறந்திக்காருன்னு எடுத்தோம்னா 16ஆம் திகதி அவர் பிறந்திக்க வாய்ப்பு இருக்குது. 16ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிற 31 நாளை கொண்ட மாதம் எதுன்னு நீங்க தேடினீங்கன்னு சொன்னா, அப்ப எங்களுக்கு 16ஆம் திகதிங்கிறது வரணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. 16ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிற மாதங்கள் என்று வரக்கொள்ள என்ன மாதம் மட்டும் தான் இருக்கு? மே 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வார வேற ஏதாவது மாதம் இருக்கா? அப்ப எப்ப பிறந்திக்கார் அவரு? எப்ப பிறந்திக்காருன்னு சொல்லி கேட்டா, மே மாசம் 16ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை 2021ஆம் ஆண்டுல அது ஞாயிற்றுக்கிழமை வருதுங்கிற ஒரு முடிவுக்கு நாங்க வரலாம். இவ்வளவு தான் நான் எடுக்கிற தரவு. இந்த உண்மையாவே இந்த தரவு எடுத்ததுல எனக்கு சேலஞ்ச் இருக்கிறாங்களே யாரும் இருந்தா, இப்ப எல்லாரையும் நாங்க இதை கவர் பண்ணிட்டு கொண்டு போவோம் இந்த கேள்வி. எனக்கு உண்மையா அந்த கேள்வியில சேலஞ்ச் இருக்கு சார் யாரும் இருந்தா சொல்லுங்களேன் பிள்ளைகள். இல்லையா ஒத்தரம் இல்லையா? இதுல உண்மையாவே எனக்கு இதுல இப்படி ஒரு கேள்வி இருக்கு சார், டவுட் ஒன்று இருக்கு சார். இப்ப இது எனக்கு உண்மையா விளங்க இல்லை. ஏன்னா இப்ப இந்த கேள்வி ஒன்று வந்திருக்குது, இது மாதிரி கேள்வி ஒன்று மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ல வந்திருக்குது. அப்ப அதை பேஸ் பண்ணி நாங்க என்ன செய்யறோம் சொன்னா, இப்படி ஒரு பேப்பர்ஸை நாங்க ரெடி பண்ணிக்கிறோம். அப்ப இதுல இந்த கேள்வியை நாங்க எப்படி அனலைஸ் பண்றோம், என்ன என்ன ஐடியாஸ் இருக்கும். ரைட். இப்ப நாங்க என்ன செய்யறோம் சொன்னா, 16ஆம் திகதி அவர் பிறந்த நாள்ன்றதை நான் எடுத்துட்டேன்னா, இப்ப கேள்விக்குள்ள போறேன். எனக்கு கேள்வியை யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. அப்ப 2021ஆம் ஆண்டிலிருந்து 27 ஆகிய 7 ஆண்டுகளில் பாலனின் பிறந்த நாள் இடம்பெறாத நாள் எதுங்கிறது கேள்வி. ஏதாவது ஐடியா இருந்தா, ஏதாவது நீங்களும் கதைச்சிங்கன்னா பிள்ளைகள் அந்த அது டவுட்டை கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு என்ன தேவைன்னு சொல்லி கேட்டா, நீங்க என்ன ஐடியாவில் இருக்கிறீங்க, உங்கள்ட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இப்போ நாங்கள் இப்போ நிறைய பேப்பர்ஸ், அப்போ என்கிட்ட ஒரு 150 பேப்பர்ஸ் இருக்கு. அப்போ 150 பேப்பர்ஸ்ல போட்ட பேப்பர்ஸ் இதுல இப்போ நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண வந்தாக்கள் என்னென்ன பேப்பர்ஸ் நீங்க செஞ்சீங்கங்கிறதெல்லாம் எனக்கு உண்மையா தெரியும். அப்ப இப்ப என்கிட்ட இருக்கிற பேப்பர்ஸுக்குள்ள அட்வான்ஸான பேப்பரை உங்களுக்கு தேவையான பேப்பர்ஸை போடுறங்கிற ஒரு தேவையை ஒன்று இருக்கிறேன் எனக்கு. சரியா? இப்ப இதுல ஈஸியான அணுகிறதுக்கான பேப்பர்ஸ் இருக்கு. அப்ப இதுல கொஞ்சம் நாங்க அட்வான்ஸ் லெவல் சார், கொஞ்சம் அட்வான்ஸான கேள்விகள் இருந்தா நல்லா, அல்லது எங்களுக்கு இப்ப நாட்காட்டி சம்பந்தமா கொஞ்சம் தெளிவு அப்படி நிறைய குரூப்ஸ்ல எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் வருது.
அப்ப இப்ப இதுல அப்டேட்டட் என்னன்னு சொல்லி கேட்டா நாங்க ஒரு பேசிக் ஐடியாஸை நாங்க உள்ளுக்கு எடுத்தோம்னா தான் அப்டேட்டடான கேள்விகளை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஈஸியா இருக்கும் நார்மலாவே. அப்ப அதுக்குன்னு சில தேசிய பேப்பர்ஸ்கள் இருக்கு. அந்த பேப்பர்ஸ்கள்ல ஐடியாஸ் இருக்கு. இப்படி 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 வந்தா என்னென்ன ஐடியாஸை நாங்க அப்ளை பண்ணி பார்க்கலாம்ங்கிற ஐடியாஸ் எல்லாம் இருக்கு. இப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் பேப்பர்ஸை நான் ரெடி பண்ணுவேன். இப்போ உங்களுக்கு தனியாக அஹ், அஹ், ஒரு பேப்பர்ஸை செய்யறது மட்டும் இல்லை நோக்கம் எனக்கு. உங்களுக்கு அந்த ஐடியாஸை கொடுக்கணும். எப்படி கேள்வி வந்தாலும் நாங்கள் ஜென்ரேட் பண்ணி செய்யக்கூடிய மாதிரியான ஒரு ஆப்ஷனுக்குள்ள உங்களுக்கு கொண்டு வரணும். இப்போ நாங்கள் பார்க்குற கேள்விகள் பேட்டர்னில் கேள்விகள் வர இல்லைன்னாலும் வித்தியாசமாக வந்தாலும் அதை இந்த ஐடியாஸை வச்சு நாங்கள் எப்படி அந்த கேள்வி அணுகிறோங்கிற அந்த வியூ உங்கள்கிட்ட இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியான சில ஸ்ட்ராட்டஜிகள் இருக்கும். அடுத்தது நான் இப்போ ஒரு ஆள் ரெண்டு பேர் நீங்கள் தொடர்ச்சியாக என்கிட்ட கிளாஸுக்கு வாரீங்கன்னா எல்லா பேப்பர்ஸும் நீங்கள் செஞ்சு பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் உண்மையாகவே மத்தாக்கள் நிலைப்பாடு என்னங்கிறத நான் கேட்கக்குள்ள இந்த பேப்பர்ஸ் செய்யணுமா செய்ய தேவையில்லையா அல்லது ஏற்கனவே இது பார்த்த பேப்பர்ஸ் ஆண்டு ஒரு ஆள் மட்டும் ரெண்டு பேர் மட்டும் மெசேஜ் பண்ணி காணாது மத்தாக்கள ஒப்பீனியனையும் அதில் போடணும். இப்போ பெரும்பான்மையாக்கள் எடுக்கிற முடிவுக்கு நான் உடன்படுவேன். இப்போ ஒரு 10 பேர் குரூப்ல இருக்கிறாங்க, 10 பேர் தான் இந்த கிளாஸ்ல இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுல ஒரு 6 பேர் மெசேஜ் நான் எதிர்பார்ப்பேன். 6 பேர் உடன்பாடு என்னங்கிறத எதிர்பார்ப்பேன். மத்தாக்கள் இல்லை. அப்ப அப்படி இருக்கக்குள்ள நான் மெசேஜ் பண்ற ஒரு ஆளுக்கு சாதகமா தான் நான் முடிவெடுப்பேன். ரெண்டு ரெண்டு பேப்பர்ஸை போட்டேன். அப்போ ஒரு ஆள் சொன்னிச்சு இது ஏற்கனவே பார்த்த பேப்பர்ஸ் சொல்லி மத்தாக்கள் எந்த ஐடியாவும் இல்லை என்றபடியால நான் பேப்பர்ஸை மாத்திட்டேன். வேற பேப்பர்ஸ் போட்டிருக்கிறேன் இல்லைடா. நான் என்ன செய்யறேன்னு சொன்னா அடுத்த கிளாஸ் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை நடக்கும். உங்களுக்கு நாளை கிளாஸ் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன நாளைக்கு எக்ஸாம் இருக்கிறபடியால எக்ஸாம் எழுதுற ஆக்கள் இதுக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க சனிக்கிழமை எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸாம் எழுதிட்டு வந்து திரும்ப கிளாஸுக்கு வாரங்கிற ஐடியா இல்லை சார், ஞாயிற்றுக்கிழமை போடுங்க. இன்றைக்கு கூட போட வேண்டாம்னு சொன்னாங்க. நான் அவங்களுக்காக தான் அவங்க தந்த கேள்வியை பேஸ் பண்ணி இந்த பேப்பர்ஸை செய்வோம். 2 கேள்வி அனுப்பியிருந்தாங்க. அப்போ அந்த 2 கேள்வியும் இதுக்குள்ள விளங்கப்படுத்துவோம்ன்றதுக்காக தான் இன்றைய கிளாஸை போட்டேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் செய்வோம். ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஃப்ரீயாக ஞாயிற்றுக்கிழமை இடையில் என்ன செய்கிறேன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு ஏரியாவை கவர் பண்ணி ஒரு மெட்டீரியல் ஒன்று கிரியேட் பண்ணி எங்களுக்கு நாங்கள் செய்ய போகிற என்னென்ன ஏரியாங்கிறத அடையாளப்படுத்தி நான் பேப்பர்ஸ் ஒன்று அனுப்புகிறேன். பேப்பர் செட் ஒன்று அனுப்புகிறேன். அது அவ்வளவையும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கொள்ளுங்க. அப்போ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நாங்கள் என்ன செய்வோம் சொல்லி கேட்டால் அப்போ அதை மேலே மேலே நீங்கள் செய்யக்குள்ள ஸ்ட்ராட்டஜிக்கலாக நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் மேலே மேலே அதில் இருக்கிற டவுட்டுகளையும் அதில் அந்த ஏரியாவை பேஸ் பண்ணி வந்திருக்கிற கேள்விகளையும் நாங்கள் பார்க்கக்குள்ள எங்களுக்கு ஒரு அவுட் ஐடியாஸ் ஒன்று வரும். ரைட். இதில் எனக்கு இப்போ என்ன கிளாஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். மற்ற ரிசோர்ஸஸ் மாதிரி இல்லை. இந்த கிளாஸ் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நான் நீங்கள் கதைக்கணும்னு எதிர்பார்ப்பேன். இதில் இருக்கிற ஆட்கள் கிரவுட் குறைய இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. அதான் எனக்கும் லேசி. சின்ன கிரவுடுன்னா எல்லாரையும் நான் எப்படி கவர் பண்ணுறேன்றது தான் யோசிப்பேன். எல்லாரையும் எப்படி நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுறேன். எனக்கு ஒரு 50 பேர் கிளாஸில் இருந்துட்டு சும்மா மைக் ஆன் பண்ணி வச்சுட்டு 5 பேர் தான் கிளாஸில் இருக்கிறாங்க. மற்ற சும்மா ரெக்கார்டிங்காக இருக்கிற ஆட்கள் உண்மையாகவே எனக்கு அது திருப்தி இல்லை. அவங்க வந்துட்டு ரெக்கார்டிங்கை மட்டும் பார்த்துட்டு என்னத்தை கிளியர் பண்ண போறாங்கன்னு தெரியல. பையனுக்கு அவங்களுக்கு வார டவுட்டுகளை எப்படி கிளியர் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஆனால் எஃபெக்டிவாக ஜாயின் பண்ணுறாக்கள் அவ்வளோ பேரும் எனக்கு கதைச்சா இன்னும் எஃபெக்டிவான டவுட்ஸுகள் எனக்கு கிளியர் ஆக்க இயலுமா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ அப்படி இருக்கக்குள்ள அப்போ நாங்கள் வந்துட்டு இந்த இந்த கிரவுட் எனக்கு ஓகே. ஒரு 15 பேர் குரூப்ல இருக்கிறாங்க, 13 பேர் குரூப்ல இருக்கிறாங்கன்னா ஒரு 7-8 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணினாலும் எனக்கு அது போதுமா இருக்கும். எனக்கு தேவை இப்போ என்னன்னு சொன்னால் 2021ஆம் ஆண்டிலிருந்து 27 ஆகிய ஆண்டுகளில் பானலில் பிறந்த நாள் இடம்பெறாத நாள் எதுங்கிறது கேள்வி. யாராவது என்ன ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது ஐடியாஸ் இருந்தா வெனிஸ்டே, புதன்கிழமை, புதன்கிழமை வராத நாள் எனக்கு தேவைமா ஆன்சர் இல்ல. என்ன ஐடியா எடுத்தீங்க, செவ்வாய்க்கிழமை. எப்படி எடுத்தீங்கிறதுதான் எனக்கு தேவை. இப்ப இதுல மறைமுகமா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதை தெளிவுபடுத்தா சரி. 2021ஆம் சாதாரண ஆண்டு அவர் எப்ப பிறந்திக்காருன்னு சொல்லி கேட்டா மே 16 6 பிறந்திக்காரு. என்ன கிழமை? மே 16 ஞாயிற்றுக்கிழமை. ஓ ஞாயிற்றுக்கிழமை. அப்ப 2022ஆம் ஆண்டு எப்ப பிறந்திப்பாரு? மே 16 என்ன கிழமை வரும்? செவ்வாய்க்கிழமை. மே 16ஆ? 2022ஆம் ஆண்டு மே திங்கட்கிழமை. 16 செவ்வாய்க்கிழமை வருமா திங்கக்கிழமை வருமா? ஒரு நாள் திங்கள். திங்கட்கிழமை. 2023ஆம் ஆண்டு மே 16 எப்ப வரும்? செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை. வெரி குட். செவ்வாய்க்கிழமை. அப்ப 2024ல வியாழக்கிழமை. வியாழக்கிழமை. வெரி குட்மா, வியாழக்கிழமை. வியாழக்கிழமை வர போறாரு. அப்ப இனி 2025 27ல நான் செக் பண்ணி பார்க்க தேவையில்ல. அப்ப இதுக்குள்ள என்ன நாள் மிஸ் ஆகுது? புதன் மிஸ் ஆகுது. புதன்கிழமை மிஸ் ஆகுது. அப்ப ஆன்சர் என்ன?
ஏன்னா 25, 26, 27 எல்லாம் என்ன வரப்போகுதுன்னா வெள்ளி சனி ஞாயிறுன்னு திரும்ப வரப்போகுது. அப்ப எங்களுக்கு அப்ப அதுல சேலஞ்ச் இல்லை. அப்ப அடுத்த லீப் வருடம் வாரத்துக்கு இடையில என்ன வரப்போகுதுன்னு சொன்னா வெள்ளி சனி ஞாயிறுன்னு வரப்போகுது. அப்ப உண்மையாவே இங்க மிஸ் ஆகிற நாள் யாரு? ரைட். 2024ஆம் ஆண்டில் பாலனின் பிறந்த நாள் ஒருங்கிற ஒரு கேள்வி தொக்குனிக்கு என்ன ஐடியா? 2022ல என்னது பாலனின் பிறந்த நாள் எப்போ வந்திருக்கும்? 2022ல மண்டே, திங்கட்கிழமை. என்ன கிழமை? திங்கட்கிழமை, திங்கட்கிழமை. 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 இது கிளியரா? இது சரியா பிள்ளைகள்? பாலனின் பிறந்த நாள் இந்த ஆண்டில் எத்தனையாவது நாளில் வருகிறதுங்கிறது கேள்வி. இது இது சம்பந்தமா ஐடியா சொல்லாக்கள் யாரும் என்ன செய்யணும் நாங்க? ஒவ்வொரு மாசத்திலயும் இருக்கிற நாட்களை கூட்டணும் சார். வெரி குட்மா, நல்ல ஐடியா. என்ன சொல்லுங்க அப்போ, ஜனவரியில் எத்தனை நாள்? 31, 31. பிப்ரவரியில பிப்ரவரி 28, 28. 28. ஓகே. மார்ச்ல 31, 31. ஏப்ரல்ல 30, 30. மேல மேயில எத்தனை நாள் வரப்போகுது? 16, 16. ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க அப்போ. 136. 136. ஆன்சர் இருக்கா? இப்ப இதுல கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டா, மேற்படி தகவலுக்கு பொருத்தமான எத்தனை மாதம் அல்லது மாதங்கள் 2021ஆம் ஆண்டில் உள்ளன என்ற ஒரு கேள்வி இருக்கு. என்ன என்ன கேள்வி இது? இதுல என்ன ஐடியா வருது உங்களுக்கு? மேற்படி தகவல்கள் என்று தந்திருக்கா இங்க. இதுதான் பாயிண்டா? மேற்படி தகவல்கள்னா இந்த மேல உள்ள தகவல் இல்ல, இந்த மேல இருக்கிற இந்த எல்லா தகவல்களுக்கும் பொருத்தமான எத்தனை மாதங்கள் 2021ஆம் ஆண்டில் இருக்கிறன்றத என்ன ஐடியா பிள்ளை? 31 நாள். இல்ல, நாட்களை 31 நாள் கொண்ட மாதங்களை பத்தி கேட்கிறாங்களா, அல்லது மேல உள்ள தகவல்களை மையப்படுத்தி எங்களுக்கு சேலஞ்ச் இல்லாமலுக்கு எடுக்கிற ஆன்சரை வச்சு கேட்கிறாங்களா? அதாவது மைய புள்ளியை வச்சு ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்லி வந்ததை வச்சு நாங்க கண்டுபிடிச்சோம்ங்கிறத வச்சு கேட்கிறாங்களா? இப்ப என் கேள்வி என்னன்னா, பொருத்தமான எத்தனை மாதம் அல்லது மாதங்கள் 2021 இருக்கிறாங்கன்னு கேட்டா எங்களுக்கு இதுல சேலஞ்சஸ் இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டா எங்களுக்கு 31 நாட்கள் கொண்ட மாதங்களை கேட்கல. ஏன்னா 31 நாட்களை கொண்ட மாதங்கள் 7 இருக்கு. நான் என்னத்தை எதிர்பார்க்கிறேன்னா, மேற்படி தகவல்களை வச்சு கேட்கறங்கிறது ஒரே ஒரு மாதம் தான் இருக்கு. ஏன்னா 2 விஷயங்கள பார்க்கலாம். மே மாசத்தை பொறுத்த வரைக்கும், மே மாசம்னா 5ஆம் மாசம். 5ஆம் மாசம்னு சொன்னா 5ஆம் மாசம் கம்ப்ளீட் ஆனா கூட 150 நாளைக்குள்ளதான் நாட்கள் வரும். உண்மையா ஒரு விஷயம். இந்த மேல உள்ள தகவல்கள் எல்லாத்தையும் நாங்க பேஸ் பண்ணி பார்க்கல. ஞாயிற்றுக்கிழமை 16ஆம் தேதி அந்த இதெல்லாம் வச்சு பார்க்கல. நாங்க என்ன செய்யறோம்னா, எங்களுக்கு தெரிவுகள் மீண்டும் எத்தனை மாதங்கள், மாதம் அல்லது மாதங்கள் எடுக்கக்குள்ள எங்களுக்கு வேற சாய்ஸே இல்லை. ஒரே ஒரு மாதம் தான் இருக்கு. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையில 2-3 மாதம் வந்திருந்தா நாங்க கொஞ்சம் தடுமாறி இருப்போம். அப்ப எங்களுக்கு சேலஞ்சா வந்திருக்கும். அப்ப இதுக்குள்ள மேற்படி தகவலுக்கு பொருத்தமான எத்தனை மாதங்கள் இருக்குன்னு கேட்டா, இப்ப தகவல்கள் ஞாயிற்றுக்கிழமை அவர் பிறந்த ஒரு மாசத்துல நடுநாள்ல பிறந்த இந்த வரக்குள்ள எங்களுக்கு நேரடியாவே ஆன்சரை காணக்கூடிய மாதிரி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த ஒரே ஒரு மாதம் தான் இருக்கின்றபடியால, அப்ப எத்தனை மாதங்கள் உள்ளன, மாதம் அல்லது மாதங்கள் கேட்டுக்கிறபடியால ஒரே ஒரு மாதம் தானுங்கிற முடிவுக்கு நாங்க வரலாம். பாலன் பிறந்த மாதத்தின் 1ஆம் திகதி என்ன கிழமை? சனிக்கிழமை சார். சனிக்கிழமை. பாலன் பிறந்த மாதத்தின் 1ஆம் திகதி என்ன கிழமை இருக்கிறது? ஆண்டு கேட்டிருந்தா மாறி இருக்கும். ஆண்டு வந்துட்டு எங்களுக்கு ஆண்டை வச்சு நாங்க கேட்க தேவையில்ல. அப்ப 2021ஆம் ஆண்டு. இந்த உண்மையா அந்த கேள்வி விளங்கிட்டு சார். இந்த கேள்வி ஓகே இந்த ஆக்கள், அல்லது இந்த கேள்வி உண்மையா கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கல சார்ங்கிற ஆக்கள். ரைட். இதுல இன்னொரு கேள்வியை நாங்க பார்க்கணும். இன்னொரு ஆள்ற ரிக்வஸ்ட் வந்துட்டு இதுக்குள்ள வந்திக்கிற ஒரு ஆள்ற ரிக்வஸ்ட் தான் இன்னொரு கேள்வி இருக்குது. அப்ப அந்த கேள்வியை நாங்க பார்த்துட்டு நாங்க என்ன செய்வோம்னு சொல்லி கேட்டா, பேப்பர்ஸ்குள்ள நாங்க போவோம். பேப்பர்ஸ்குள்ள போக யோசிப்போம்.
அந்த கேள்வி எடுக்கிறதுக்கான டைமை தாங்க. குரூப்ல என்ன ஆட் பண்ணலையா? ஒரு 2 minutes டைம் தாங்க பிள்ளை. ரைட். இதுல அடுத்த கேள்வியை நாங்க ஒரு தரம் எடுக்க பார்க்கிறோம். இந்த ஒரு கேள்வி இருக்கு. இதுவும் ஒரு எங்களோட பார்ட்டிசிபேட் ஒரு ஆள் கேட்ட கேள்வி தான். நம்ம இந்த கேள்வியை நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம். நான் உங்களோட டவுட்ஸுகள் லீபியரோட நடுநாள் வந்துட்டு ஜூலை 1 வருமாம்மா. நார்மல் இயர்ல நடுநாள் ஜூலை 2 நினைக்கிறேன். நான் ஒரு செக் பண்ணி பார்க்கணும், பார்த்துட்டு சொல்றேன்னா. ஸ்க்ரீன் விளங்குதா பிள்ளைகள்? ஓ ஸ்க்ரீன் சார் விளங்குதா? விளங்குது. யா, விளங்குதா? ரைட், நாங்கள் போவோமா? எனக்கு உண்மையா இந்த கேள்வியை வாசிக்க இயலுமானாக்கள் யாரும் இருந்தா, இந்த கேள்வியை வாசிக்க இயலுமானாக்கள் யாரும் இருந்தா
உண்மையா இந்த கேள்வி அனுப்பினால் யாரு? அது ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அந்த கேள்வி அனுப்பினால்? ஓம் சார். வாசிங்களேன் பிரதர், கொஞ்சம் வாசிங்களேன் பிரதர், கொஞ்சம் கேள்வியா எஃபெக்டிவா இருக்கும் நீங்க வாய்ச்சா. ஓகே. 46 தொடக்கம் 50 வரையான வினாக்கள் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. போட்டி பரீட்சையொன்றுக்கு தோற்றிய பரீட்சார்த்திகளுக்கு 50 பல்தேர்வு வினாக்களை கொண்ட ஒரு வினாத்தாளுக்கு விடையளிக்க நேரிட்டது. அதற்காக பின்வருமாறு புள்ளி வழங்கப்பட்டது. சரியாக விடையளித்த ஒவ்வொரு வினாவுக்கும் 2 புள்ளிகள் வீதம் வழங்கப்பட்டது. முதலாவது பாயிண்ட். இரண்டாவது, தவறாக விடையளித்த ஒவ்வொரு வினாவுக்கும் மறை ஒரு புள்ளி வீதம், அதாவது ஒரு புள்ளி கழிக்கப்பட்டது. விடையளிக்காத வினாக்களுக்கு எவ்வித புள்ளியும் வழங்கப்படவில்லை. ரைட், இதற்கமைய பின்வரும் வினாக்களுக்கு பொருத்தமான விடை வினாவின் எதிரியுள்ள புள்ளிக்கோட்டி மீது தெளிவாக எழுதுக. ரைட். ஓகே, இதோட ஸ்டெப் பண்ணுவோம். இந்த ஐடியாஸோட ஸ்டெப் பண்ணுவோம். இனி உண்மையா நான் தார ஐடியாவில் இனி இந்த கேள்வியில டவுட்டே வரப்படாது. நான் சின்ன ஒரு ஐடியா ஒன்று தாரேன். இந்த ஐடியாவை வச்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த கேள்விகளில் டவுட்டே வரப்படாது. எங்களுக்கு சிம்பிளாக ஷார்ட்கட்டில் செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் ஷார்ட்கட்டில் செய்வோம். இல்லைன்னா நாங்கள் ஒருங்கமை சமன் பார்த்துக்கிறோம். நான் போகலாம். நான் ஒரு ஐடியா சொல்கிறேன். என்னன்னு சொல்லிக்கிட்டேன், 50 வினாக்களை கொண்ட ஒரு கேள்விக்கு ஒரு புள்ளிக்கு ஒரு சரியான விடைக்கு 2 புள்ளியும் ஒரு பிழையான விடைக்கு 2 புள்ளியும் கழிக்கப்படும். இது +2 இது -2 என்று சொல்லி இருந்தா எல்லாம் கவனிச்சு கொள்ளுங்க பிள்ளைகள். இப்ப புள்ளிகள் வழங்கப்படுற விகிதம் என்ன? 2க்கு 2. அதாவது சமம், ஒன்றுக்கு ஒன்றுன்னு சொல்லுவோம். இப்ப 2க்கு 2ன்னு சொன்னா என்ன மீனிங்னா, சுருங்கினீங்கன்னா என்னத்துல வந்து நிற்கும்? அது புள்ளிகள் வழங்கப்படுற விகிதம் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று வீதம். அதாவது 2 வழங்கினா 2 கழிக்கிறேன். அப்படித்தானே வரப்போகுது. 2 கேள்வி பிள்ளையா செஞ்சா 4 கழி. இப்ப நான் கேட்கிற கேள்வி என்னன்னு சொன்னா, ஒரு ஆள் வந்துட்டு 74 புள்ளி எடுக்கிறாருன்னு சொன்னா, இந்த 50 வினாக்களையும் செஞ்சு 74 புள்ளி எடுக்கிறாருன்னு சொன்னா எத்தனை கேள்வி சரியா செஞ்சிருப்பாருன்னு ஒரு கேள்வி வருது. நான் இப்ப இந்த ஷார்ட்கட்டை தந்ததுக்கு பிறகு நாங்க இந்த கேள்விக்குள்ள போவோம். எப்படி இலகுவா நாங்க செய்யலாம்ங்கிறத நீங்க பாருங்க. எப்படி 74 புள்ளி எடுக்கிறாரு, 74 74 பானம் 76 எடுப்போம். 76ன்னா தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். 76 எடுக்கிறாரு, 76 புள்ளி எடுக்கிறாரு. சரியா செஞ்ச கேள்விகளை காண்றதுக்கான வழி என்னன்னு கேட்டா யாராவது சொல்லுங்க. அப்ப ஐடியாஸ் இருக்கா? இதை டக்குனு காண்றதுக்கான ஐடியாஸ். இப்ப கேள்வி கேட்ட முடியும், எனக்கு ஆன்சர் வந்துட்டு சாருங்கிறாங்களே யாரோ? 2 புள்ளி சரியான கேள்விக்கு 2 புள்ளி கூட்டுற, பிழையான கேள்விக்கு 2 புள்ளி கிடைக்கிற இந்த ஐடியா இல்லை. இந்த ஐடியா இது எனக்கு கிளியர்னா தான் நாங்கள் அடுத்த கட்டம் அடுத்ததுக்கு போகிறோம். இப்போ நான் சொல்றேன் என்னன்னு சொல்லிக்கிட்டா, முதலாவது நாங்கள் 76 புள்ளி எடுக்கணும்னு சொன்னா எத்தனை சரியான புள்ளிகளினுடைய கேள்விகளுடைய புள்ளி இது சொல்லுங்களேன் பிள்ளைகள். 38. 38 சரியான விடையளித்த கேள்விகளுக்கு வழங்கப்பட்ட புள்ளி தான் என்ன வர போறோம்னா 76. அப்ப இன்னும் எத்தனை கேள்வி பேலன்ஸ் இருக்கு? 12. சத்தமா சொல்லணுமா கதைக்கணுமா? சின்ன பேர் கொஞ்சம் பேர் தான் ஆக்களிக்கிறீங்க. அப்ப கதைக்கலாம் வடிவா. இப்ப 12 கேள்வி இருக்கிறேன். இந்த 12 கேள்விக்கும் இப்ப எனக்கு தேவை வந்துட்டு 76 புள்ளி. அது எத்தனைன்னா 38 கேள்வி சரியா செஞ்ச கேள்விகளுக்காக வழங்கப்பட்ட புள்ளின்னு சொன்னா, அப்ப எனக்கு என்னன்னு சொன்னா பிழையா செஞ்சா நான் கழிக்கணும். உண்மையா தியரியின் படி பிழையா செஞ்சா நான் கழிக்கணும். அப்ப எனக்கு எடுத்த புள்ளியில நான் மாற்றம் ஏற்படாம இருக்கணும்னு சொன்னா இந்த மேலதிகமா இருக்கிற வினாக்கள்ல அந்த கழிக்கிற வேலையை பார்த்தா சரியா? அதாவது மேலதிகமா இருக்கிற வினாக்களுக்குள்ள கழிபடுற புள்ளிய புள்ளிக்கு ஏற்ற மாதிரி இந்த கேள்வியை நான் சரி செஞ்சா சரியா? அப்ப இந்த 12 கேள்வியிலையும் எத்தனை கேள்வி சரியா செஞ்சு எத்தனை கேள்வி பிழையா செஞ்சா இந்த கேள்விக்கான இந்த 12 கேள்வியில இருந்து வார புள்ளிகள் பூச்சியமா மாறும்? 6 மாறும். விளங்கிட்டா பிள்ளைகள்? 6 கேள்வி சரியா செஞ்சு 6 6 கேள்வியை கேள்வி. பிள்ளையா செஞ்சா இங்க பாருங்க. இப்ப எங்கன்னா இந்த ஒன்று கொண்டு விகிதம் எங்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கிற இந்த புள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட விகிதத்தை நாங்க சொல்லுவோம் ஒன்று கொண்டு விகிதம் சொல்லுவோம். ஒன்று கொண்டு விகிதத்துல என்ன செஞ்சிடும் சொன்னா 6 கேள்வியை சரியா செஞ்சு 6 கேள்வியை பிள்ளையா செஞ்சாருன்னா இந்த மிச்சமுள்ள இந்த 12 கேள்விக்குமான புள்ளிகள் என்னையா போயிருந்தா பூச்சியமா போயிரும். இப்ப சொல்லுங்க ஆபம் சரியா செஞ்ச கேள்வி என்ன? 44. வெரி குட். இந்த 76 புள்ளிகள் எடுக்கணும்னு சொன்னா எத்தனை கேள்வி அவர் சரியா செஞ்சிருக்கணும்? 44. இந்த ஐடியாஸ் எனக்கு விலங்கல சாருங்கிறாங்களே யாராவது? உண்மையா இந்த ஐடியா எனக்கு விலங்கல சாருங்கிறாங்களே யாருங்க?
சரி, இன்னொரு கேள்வி. ஒரு ஆள் என்ன செய்யுதுன்னு சொன்னா 64 புள்ளிகளை பெறுதான். யாரா டக்குன்னு சொல்லுங்க ஆபம். சரியா செஞ்சிக்கிற கேள்வி எத்தனை, அல்லது பிழையா செஞ்ச கேள்வி எத்தனைங்கிறது கேள்வி. 64 புள்ளி எடுக்குது. 50 கேள்விகளை செஞ்சு இந்த முறையில செஞ்சு 64 புள்ளி எடுக்குதுன்னு சொன்னா எனக்கு தேவை பிழையா செஞ்ச கேள்வி எத்தனை? ஒன்பது. 9. எல்லாரும் ஓகேயா? 9. எல்லாரும் சரியா பிரதர்ஸ்? இருக்கிற ஆக்கள் எல்லாருமே எனக்கு அந்த 9ங்கிற ஆன்சர்ஸ் தரணுமே, இல்லைண்டா அது இந்த 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 கிளாஸ் ஃபெயில் ஏரியா. அப்ப மத்த ஆக்கள் எனக்கு 2 பேர் ஆன்சர் சொல்லிக்கிறீங்க. யார் யாரு? ஓகே. ஃபாஹிம் சலாம் என்ன ஐடியா? ஃபாஹிம் சலாம் ஓகே. ஃபாஹிம் சலாம் தான் இந்த பேப்பர் இந்த கேள்வி அனுப்பினவர்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் ரிப்பீட். ஓகே. ஓகே பிரதர், நான் திரும்ப ரிப்பீட் பண்றேன், பிரச்சனை இல்லை. இப்போ முதலாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல யார் யாருக்கு விளங்கிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் திரும்ப போவோம். திரும்பவும் சொல்றேன் என்னன்னா இந்த கேள்விக்கு ஏத்த மாதிரி நான் இன்னொரு உதாரணம் தந்திக்கிறேன். 64ங்கிற புள்ளியை ஒரு ஆள் எடுக்கிறாருன்னு சொன்னா இது எத்தனை கேள்வியினுடைய சரியா செஞ்ச புள்ளிகள், அல்லது எத்தனை கேள்வியை சரியா செஞ்சதுக்கு கிடைச்ச புள்ளிகள்னு சொன்னா என்ன பிள்ளைகள் செய்வீங்க? இதை 64 என்ன செய்வீங்க? ரெண்டால ரெண்டால பிரிச்சா பிரிக்கிறேன். எத்தனை கேள்வி வரப்போகுதுன்னா 32 வினாக்கள் 32. வரப்போகுது. 32 வினாக்கள்னா மிச்சம் எத்தனை வினாக்கள் மிச்சம் இருக்கு சொல்லுங்க. 18. 18 வினாக்கள் மிச்சம் இருக்கு. ரைட். இந்த 18 வினாக்களுக்கு வழங்கப்பட்ட புள்ளிகளை பூச்சியமாக்கிறா தான் இந்த 64 அப்படியே நிற்கும். ஏன்னா 64 தான் எங்களுக்கு எங்களோட புள்ளி. ஆனா அப்ப இந்த 18 வினாக்களை நாங்க எப்படி செய்யலாம் சொல்லுங்களேன் பிள்ளைகள் பாப்போம். 18 வினாக்கள் என்ன செய்யணும் நாங்க? 9 கேள்விகளை சரியாகவும் 9 கேள்விகளை என்னையாவும் செய்யணும், பிழையாகும் செய்யும். பிழையாகவும் செய்யணும். அப்ப எங்களுக்கு கேள்வி வந்துட்டு என்னன்னா பிழையா செய்யப்பட்ட வினாக்கள் எத்தனைங்கிறது கேள்வி. பிழையா செய்யப்பட்ட வினாக்கள் வந்துட்டு 9. அப்ப சரியா செய்யப்பட்ட வினாக்கள் 41. லாஸ்ட் ஒன் இன்னொரு உதாரணம் செஞ்சுட்டு நாங்க இதை முடிச்சுக்கொள்வோம். இன்னொரு உதாரணத்தை நாங்க செஞ்சுட்டு நாங்க முடிச்சுக்கொள்வோம். ஒரு ஆள் வந்துட்டு 96 புள்ளி எடுக்கிறாராம். சரியா செஞ்ச வினாக்கள் எத்தனை? கேள்வி வந்துட்டு ஒரு ஆள் 96 புள்ளி எடுக்கிறாரு. சரியா செஞ்ச வினாக்கள் எத்தனை? 49. 49. 49. வெரி குட். 49. சிம்பிள் லாஜிக். அப்போ உண்மையாவே இது 48 புள்ளிகளினுடைய கேள்விகளினுடைய சரியான விடைதான் 96ங்கிறது. அப்ப மிச்சம் இருக்கிற 2 கேள்வி, அந்த 2 கேள்வியிலையும் என்ன செய்யப்படுறாருன்னு சொன்னா ஒரு கேள்வியை சரியா செஞ்சு ஒரு கேள்வியை சரியா செஞ்சுட்டு ஒரு கேள்வி என்ன செய்யப்படுறாருன்னா பிழையா செய்யப்படுறாரு. அப்ப செஞ்சா என்ன வரப்போகுதுன்னு சொன்னா அவருக்கு பாயிண்ட்ஸ் வந்துட்டு 2 பாயிண்ட்ஸ் இல்லாம போகுது. அப்போ நார்மலாவே வந்துட்டு அப்ப 96 புள்ளி எடுக்கணும்னு சொன்னா 2 புள்ளி பிளஸ்ல வரப்போது 2 புள்ளி. அப்ப இந்த இது புள்ளியா போனா அப்ப 49 கழிச்சு. அப்ப நீங்க திரும்ப சிம்பிளா நீங்க யோசிச்சீங்கன்னு சொன்னா 49 கேள்விக்கும் தர 2 படி 98 மார்க்ஸ் வரப்போறாரு. ஒரு கேள்வியை அவர் பிள்ளையா செய்யறதால -2 வரப்போகுது. அப்ப -2 கழிச்சிங்கன்னு சொன்னா 96. ஃபாஹிம் சலாம் கிளியரா பிரதர்? இது ஓகே சார், விளங்கிட்டு. கிளியர். ஓகே ரைட். இப்போ நாங்கள் என்ன செய்வோம்டா, இப்போ நாங்கள் நீங்கள் தந்த கேள்விக்குள்ள நாங்கள் போவோம். இந்த ஐடியாஸ் எடுத்துட்டு நாங்கள் போவோம். எங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வருது, எப்படி நாங்கள் அதை செய்யலாம்ங்கிறத நாங்கள் பார்ப்போம். ஒரு கேள்வியில் ஐடியாஸை வச்சுட்டு அடுத்த கேள்வி செய்யத்தானே வேணும். அப்போ என்ன ஐடியாஸுக்குள்ள செய்யலாம்? அதாவது வினாக்களுக்கு விடையளித்த ஒரு 42 வினாக்களுக்கு விடையளித்த ஒரு பரீட்சார்த்திக்கு 48 புள்ளிகளே கிடைத்தன. அவர் சரியாக விடையளித்த வினாக்கள் எத்தனைங்கிறது கேள்வி. என்ன ஐடியா? யாராவது சொல்லுங்க. அப்ப என்ன ஐடியா? ஏற்கனவே நமக்கு ஐடியா சொல்லி இருக்கு.
இப்ப இங்க வந்துட்டு 2 கொண்டுங்கிற வீதத்திலாம் புள்ளிகள் வழங்கப்படுது. விடை அளிக்காத வினாக்களுக்கு என்னன்னா புள்ளி எதுவும் வழங்கப்படாது. அப்ப 42 வினாக்களுக்கு விடை அளித்த ஒரு பரீட்சார்த்திக்கு 48 புள்ளிகள் தான் கிடைச்சதுன்னு சொல்லி தரவு சொல்லுது. இப்ப அப்ப நாங்க இப்ப முதலாவது ஸ்டெப்ஸ்ல என்ன செய்யணும்னா எத்தனை கேள்விக்கு ஒரு விடை அளிக்கல. 8 கேள்வி. ஒரு அப்ப உண்மையாவே எத்தனை புள்ளிக்கு தான் நாங்க இப்ப பார்க்கணும். எத்தனை புள்ளிக்கு தான் பிள்ளைகள் பார்க்கணும். இப்ப நாங்க 8 கேள்விக்கு விடை அளிக்கலன்னா என்ன நடக்கும்? 84க்கு தான் 92. சரியா? அது நான் சொன்னது சரியா? நீங்க இங்க என்ன சொல்லுதுன்னா விடை அளிக்காத வினாக்களுக்கு என்ன செய்யப்படாது, புள்ளிகள் வழங்கப்படாது என்று சொல்லி தரவு இருக்கு. எத்தனை கேள்வி அவர் விடை அளிக்கல? 16க்கு விட வெரி குட். அதுதான் நான் 8க்கு விட எதிர்பார்த்தேன். நாங்க இப்ப 8 16. கேள்விக்கு விடை அளிக்கலன்னா எத்தனை கேள்விக்கு நாங்க பார்க்கணும்? இப்ப கையில எத்தனை கேள்வி தான் இருக்கு? 8 கேள்விக்கு விடை அளிக்கலன்னா 92 சரியா பிள்ளை? ஒரு கேள்விக்கு 2 மார்க்ஸ் தானே சார்? வெரி குட். அப்ப அதைத்தான் நான் எதிர்பார்க்கிறேன். 8க்கு அப்ப உண்மையா 16. அப்ப 16 மார்க்ஸ் குறையும். 8க்கு 8 மார்க்ஸ் குறையாது. எத்தனை மார்க்ஸ் குறையும்? 16 மார்க்ஸ் குறையும். 16 இப்ப எத்தனை மார்க்ஸ் தான் அவர் கையில இருக்கு இப்ப? 84. இது விளங்கிட்டா முதலாவது ஸ்டெப்ஸ். 42 வினாக்களுக்கு விடை அளித்தா அப்ப இருக்கிற 42 வினாக்களுக்கு மொத்த மார்க்ஸ் என்ன வரப்போறாரு அவருக்கு? 84. இப்ப அதே ஸ்ட்ராட்டஜி தான், வேற ஒன்றுமே இல்ல. நமக்கு தேவை வந்துட்டு 84 புள்ளி தான். எங்களுக்கு விடை அளிக்காத வினாக்கள்ங்கிற தரவு இங்க மறைமுகமா தரப்பட்டிருக்குது. 48 புள்ளி எடுக்கிறாருன்னா இது எத்தனை வினாக்களினுடைய சரியாக கொடுத்த வினாக்கள், எத்தனை எத்தனை சரியான வினாக்களினுடைய புள்ளி இது? 48 புள்ளிகள்ங்கிறது எத்தனை சரியான வினாக்கள் புள்ளி? 24. 24 வினாக்கள் புள்ளி. Right. மிச்சம் எத்தனை வினாக்கள் இருக்கு இப்ப? ஏற்கனவே 42 வினாக்கள். எத்தனை வினாக்கள் புள்ளி மிச்சம் இருக்கு? 18 இருக்கு. அதை ஏன் அவ்வளவு யோசிக்கிறீங்க? 18 வினாக்கள் இருக்கு. 42 வினாக்கள்னா 24 வினா போனா 42 வினாவில் எத்தனை வினா மிச்சம் இருக்குன்னு கேட்டா 18 வினாக்கள் இருக்கு. ரைட். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. இப்ப கேள்விதான் ஏற்கனவே அவர் 24 கேள்விக்கு சரியா விடை அளிச்சுக்கிறாரு. மிச்சம் இருக்கிறது 18 வினாக்கு 2க்கு 1 என்ற விகிதத்துல நாங்க பிரிக்கணுமே. ஏன்னா ஏற்கனவே என்ன நடந்ததுன்னு சொன்னா எங்களுக்கு 2க்கு 1 விகிதம்ங்கிறது எங்களுக்கு பிரச்சனை. சமமான புள்ளிகள் வந்தா 1 விகிதம் எடுக்கலாம். இப்ப என்ன விகிதம்? 2க்கு 1 விகிதத்துல பிரிக்கணுமா? வினாக்களை பிரிக்கணுமா இல்லையா? சரிங்க. 2க்கு 1 விகிதத்துல பிரிங்க பாப்போம். இப்ப எத்தனை கேள்வி அவர் பிழையா செய்யணும், எத்தனை கேள்வி சரியா செஞ்சா அந்த 18 மார்க்ஸ் இல்லாம போகும். இந்த 18 வினாக்களுக்குரிய புள்ளிகளும் இல்லாம போகும். 12 கேள்வியை சரியா 6 செஞ்சு 6 3 12 மாறுமா? 12 மாறும் சார். 12 6. 12 கேள்வி அவர் என்ன பிள்ளைகள் செய்யணும்? பிழையா செய்யணும். 6 கேள்வி என்ன செய்யணும் அவரு? யாராவது சொல்லுங்க அப்போ. 6 கேள்வியே சரியா செய்யணும். 6 கேள்வியே சரியா செய்யறதுக்குரிய புள்ளிகள் 12 கேள்வி பிழையா செய்யற புள்ளிக்கு சமனா இல்லையா? ஆமாம் சார். சமன். இப்ப சொல்லுங்க அப்போ எத்தனை கேள்வி அவர் சரியா செஞ்சிருக்கணும்? 30. சரியாக விடையளித்த வினாக்கள் எத்தனைங்கிறது கேள்வி. எத்தனை கேள்வி சரியா விடிச்சு? கேள்விய லேசா அணுகுங்க. இதுல பெரிய சேலஞ்சஸ் ஒண்ணுமில்லை. ஏற்கனவே நான் சொன்ன ஐடியா தான். அதுக்குள்ள நின்றுதான் அந்த கேள்வியை நாங்க எடுக்க போறோம். இதுல பெரிய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒன்றுமே இல்லை பிள்ளைகள். ஒரு ஸ்ட்ராட்டஜியுமே இல்லை. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்டேட்டட். நாங்க இப்ப லாஸ்டா இப்ப சோசியல் மீடியாஸ்ல வார கேள்விகள் இப்படியான விஷயங்கள் எங்களுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்த்து போட்டு தானே இந்த கேள்வியை அனுப்புறீங்க. ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அப்ப அது இயலாத பட்சத்துல அனுப்புறீங்க. அப்ப அதை நாங்க சுட நாங்க செய்யறோங்கிறது ஒரு அட்வான்ஸ். இப்போ உங்களுக்கு இப்போ இனி இந்த கேள்விகளுக்கு நீங்க இருக்கிற குரூப் எல்லாம் ஆன்சர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் ரைட். அப்ப இந்த கேள்வி விளங்கிட்டா பிரதர்? ஃபாஹிம் சலாம். ஆம் சார், ரைட்.
ஓகே. ஓகே பிரதர், நாங்க அடுத்த கேள்விக்கு போவோமா? அதே ஸ்பீட்ல நாங்க அடுத்த கேள்வி போவோம். விடையளித்த வினாக்களுள் 15 வினாக்களின் விடை தவறான போதிலும், சரியா, 5 புள்ளிகளை பெற்ற ஒரு பரீட்சார்த்தி எத்தனை வினாக்களுக்கு சரியாக விடையளித்திருப்பாருங்கள்? கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டா, நல்லா கவனிங்க. விடையளித்த வினாக்கள், அப்ப எல்லா கேள்விக்கும் விடையளித்தன்னு சொல்லுதா இந்த கேள்வி? 15 வினாக்களுக்கு விடை தவறான போதிலும், அப்ப சொல்லுங்க பிள்ளைகள் பார்ப்போம். 15 வினாக்கள் தவறா போனா எத்தனை புள்ளி குறையும்? 15 மார்க். 15 புள்ளி குறையும். ஏற்றுக்கொள்றீங்களா? ரைட். அவர் எத்தனை புள்ளியை தான் அவர் பெற்றையாம்? 5 புள்ளியை பெற ஒரு ஆள் இந்த 15 புள்ளியையும் இல்லாமாக்கணும்னு சொன்னா எத்தனை புள்ளி எடுத்திருக்கணும்? 15 கேள்வி பிழையா செஞ்சு போட்டு, நல்லா கவனிங்க, 15 கேள்வியை பிழையா செஞ்சு போட்டு 5 புள்ளி தான் எடுக்காருண்டா எத்தனை புள்ளி எடுத்திருக்கணும்? அவர் உண்மையாவே எத்தனை புள்ளி எடுத்திருக்கணும்? சரியான கேள்வி எத்தனை செஞ்சிருக்கணும்? 20 செஞ்சு 20 நல்லா மார்க். யோசிச்சு சொல்லணும் பிள்ளைகள், அவசரப்படப்பட யோசிச்சு சொல்லணும். 20ஆ 10ஆ? 10 சரியா சொல்லியிருக்கேன். கேள்வி 20 மார்க். 10 கேள்விய அவர் என்ன செய்யணும்னு சொன்னா சரியா செஞ்சா எத்தனை புள்ளி வரும்? 20. 20. அப்ப 15 கேள்விய பிழையா செஞ்சதுக்கு எத்தனை புள்ளி கழியும்? 15 புள்ளி அப்ப இப்ப இருக்கிற மார்க்ஸ் என்ன வர்ற? 5 புள்ளி 5 மார்க்ஸ். இப்ப கேள்வி என்ன? எத்தனை கேள்விக்கு சரியா விடை அளிச்சிருப்பார்? 10 10 நான் இப்ப இந்த கேள்வியில அப்டேட் ஒன்று கேட்கிறேன். விடை எழுதாத கேள்விகள் எத்தனை? இப்போதைக்கு விட விடை எழுதாத கேள்வி எத்தனை? 25. சொல்லுங்களேன், குயிக்கா சொல்லுங்களேன். ஓகே, 25. வெரி குட். 25 கேள்வி தான் வருது. சரியான கேள்வி 10, பிழையான கேள்வி 15 தான். 25 கேள்விக்கு அவர் விடை அளிக்கல. திரும்ப ஒரு தடவை இந்த கேள்வியை ஞாபகப்படுத்துறேன், நல்லா கவனிங்க. விடை அளித்த வினாக்களுள் 15 வினாக்களின் விடை தவறான போதிலும் 15 புள்ளி இல்லாம போகுது. 15 புள்ளி இல்லாம போகணும்னு சொன்னா 5 புள்ளியில தான் அவர் பெறாருன்னு சொன்னா, அப்ப நிச்சயமா இதுல 20 புள்ளி எடுத்திருந்தா தான் 15 புள்ளி இல்லாம போய் 5 புள்ளி நிற்கும். 20 புள்ளி எடுக்கணும்னு சொன்னா அப்புறம் 10 கேள்விகள் அவர் என்ன செஞ்சுக்கணும்? சரியா செஞ்சிருக்கணும். 10 கேள்விகள் சரியா செஞ்சா 20 புள்ளிகள் வரும். ஏற்கனவே 15 கேள்வி பிழையா செஞ்சதுக்காண்டி 15 புள்ளி கழிச்சா 5 புள்ளி நிற்கும். அப்ப 10 கேள்வி சரியா செஞ்சிக்காரு, 15 கேள்வி பிழையா செஞ்சிக்காரு. அப்போ ஓட்டோவாக 25 கேள்வி தான் அவர் செஞ்ச கேள்விகள். அப்ப செய்யாத கேள்விகள் என்று கேட்டா எத்தனை வரப்போகுது? எங்களுக்கு 25 கேள்வி. அப்ப இதான அந்த ஐடியா. இப்ப எங்களுக்கு அந்த கேள்வி கேட்கல, அவர் சரியான விடை அளித்திருப்பார். எத்தனை கேள்விக்குன்னு கேட்டுக்குது. 10 கேள்விக்கு அவர் சரியா விடை அளிச்சிருப்பார். ரைட். விடையளித்த வினாக்களுள் 36 மாத்திரமே சரியாக இருந்தது. 64 புள்ளிகளை பெற்றுள்ள பரீட்சார்த்தி எத்தனை வினாக்களுக்கு விடையளித்திருப்பார்? யாராவது இந்த கேள்விக்கு ஆன்சர்ஸ் எடுத்தாக்கள் யாரும் இருந்தா? நான் ஆன்சர்ஸ் எடுத்துட்டோம் சார் இந்த கேள்விக்குன்னு சொல்றாங்க. 44 44 44. வெரி குட். மத்தாக்கள் என்ன பிள்ளைகள் ஐடியா? சிம்பிள். இந்த கேள்வி ஆக சிம்பிள். என்னது? 64 புள்ளிகள் 34 கேள்விக்கு தான் சரியா விடையளிச்சிருக்காருன்னா எத்தனை புள்ளி வந்திருக்க போது? அவருக்கு 72 புள்ளி வந்திருக்கும். 72. 64 புள்ளி எடுத்திக்கிறாருன்னு சொன்னா எத்தனை கேள்வி இல்ல அவருக்கு? 34 மாதிரி சரியாக இருந்தது. 64 புள்ளியை பெற்றார். பரிட்சார்த்தி எத்தனை வினாக்களுக்கு விடையளித்திருப்பாருங்கிறதா கேள்வி. எத்தனை கேள்விகளுக்கு விடையளித்திருப்பாருங்கிறதா கேள்வி. அப்ப நாங்க முதலாவது சரியா விடையளித்தது பிழையா விடையளித்தது எத்தனைன்றதை காணணும். பிழையா விளைத்தது எத்தனை பிள்ளைகள்? 8 புள்ளி இல்லாம போகுதுன்னு சொன்னா 8 கேள்வி என்ன அஞ்சிருப்பாரு அவரு? பிழையா விடை எழுதிருப்பார். ஏற்கனவே 36 கேள்வி சரியா விடை அளிச்சிருக்கிறாரு. 8 கேள்வி என்ன செஞ்சிருப்பாருன்னா பிழையா விடை அளிச்சிருப்பாரு. அப்ப மொத்தம் விடையளித்த வினாக்கள் எத்தனை கேட்டா 36 + 8.
கிளியரா பிள்ளை? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இந்த கேள்வியில இப்ப நாங்க அந்த பார்த்த இந்த கேள்வியில ஏதாவது டவுட் இருக்கா? விடையளித்த வினாக்கள் 36 மாத்திரமே சரியாக இருந்து 64 புள்ளிகளை பெற்றுள்ள பரீட்சார்த்தி எத்தனை வினாக்களுக்கு விடையளித்திருப்பார்? இதுல நாங்க ஒரு நாளும் யோசிக்க கூடாது, சரியாக விடையளித்ததை பத்தி யோசிக்க கூடாது, எத்தனை வினாக்களுக்கு விடையளித்திருப்பாருங்கிறதான் கேள்வி. ரைட், அதை நாங்க தெளிவுன்னு எடுத்துக்கொள்வோம். யாரும் திரும்ப செய்யுங்க சார்ன்னு சொல்லல. ஓகே, வினாப்பத்திரத்தின் 45 வினாக்களுக்கு மாத்திரம் விடையளித்த பரீட்சார்த்தி ஒருவரின் 32 விடைகள் மாத்திரமே சரியானவை எனின் அப்பரீட்சார்த்திக்கு கிடைக்கும் புள்ளிகள் என்னங்கிறது கேள்வி. இது மேல உள்ள கேள்விகளை ஒப்படைக்கல, இது லேசான கேள்வி. இது 45 வினாக்களுக்கு மாத்திரமே விடையளித்த பரீட்சார்த்திக்கு 32 விடைகள் மாத்திரமே சரியா இருந்துச்சுன்னு சொன்னா பரீட்சார்த்திக்கு கிடைக்கும் விடை என்னன்னா, எத்தனை கேள்விக்கு அவருக்கு பிள்ளை? 13 ஆ, 13 13 பிள்ளை. ஓகே, அப்ப எத்தனை கேள்வி இல்லாம ஆக்கணும்? எத்தனை கேள்விக்குரிய புள்ளி இல்ல? எத்தனை புள்ளிக்கு நாங்க பார்க்கணும்? 45 வினாக்களுக்கு மாத்திரம் விடையளிச்சா எத்தனை புள்ளிக்கு பார்க்கணும்? 90. 90 புள்ளிக்கு பார்க்கணும். வெரி குட். அப்ப 90 புள்ளியில எத்தனைக்கு அவர் விடை அளிச்சிக்கிறாருன்னு சொல்லி கேட்டா 32க்கு மாத்திரம் விடை அளிச்சிக்கிறாரு. விடை அளிக்காது 90 புள்ளிக்கு தான் எங்கள்கிட்ட கவுண்ட் இருக்கு. 13 புள்ளிகள் 13 கேள்விகளுக்கு அவர் பிழையா விடை அளிச்சிக்கார். இந்த முடிவுக்கு நாங்க வரலாம். ஏன்னா 32க்கு சரியா விடை அளிச்சவர் 13க்கு என்ன செஞ்சுக்காருன்னு சொன்னா ஒட்டவாவே பிழையா விடை அளிச்சிக்கார். அல்லது நாங்க இப்ப இன்னும் தெளிவா நாங்க யோசிச்சா 32 கேள்விக்கு சரியா விடையளிச்ச ஒரு ஆள், நல்லா கவனிச்சுங்க, 32 கேள்விக்கு சரியா விடையளிச்ச ஒரு ஆளுக்கு எவ்வளவு புள்ளி கிடைக்கும்னு சொன்னா 64 புள்ளி கிடைக்கும். ம். இல்லையா பிள்ளைகள்? 32 கேள்விக்கு சரியா விடையளிச்ச ஒரு ஆளுக்கு 64 புள்ளி கிடைக்கும். ஆனா அவர் 45 கேள்வி செஞ்சிருக்கிறாரு. அப்ப அதுல எத்தனை கேள்வி அவர் பிழை விட்டுக்காருன்னா 13 கேள்வினா 13 கேள்வி இல்லாம போ. அப்ப எத்தனை மார்க்ஸ் வரும் அவருக்கு? 51 இது கிளியரா? இது கிளியரா பிள்ளைகள்? எல்லா வினாப்பத்திரத்தின் எல்லா வினாக்களுக்கும் விடையளித்த ஒருவர் பெறக்கூடிய உச்ச புள்ளி என்னங்கிறது கேள்வி. என்ன ஐடியா அது? யாராவது? என்ன பிள்ளைகள் எடுக்கலாம்? அதுல டவுட்டா? 100 புள்ளி 100 புள்ளி எடுக்கலாம் தானே? அதுல டவுட் இருக்கா? 100 எல்லா புள்ளி வினாக்களுக்கும் விடையளித்த ஒருவர் பெறக்கூடிய உச்ச புள்ளி என்னையா இருக்கும் பிள்ளை? 100. 100. எல்லாம் சரின்னா என்ன வரப்போகுது? அவருக்கு ஒரு சேலஞ்ச் ஒன்றும் இல்லை தானே? 100 வரப்போகுது. ஓகே, அப்ப இது இது ஒரு சிம்பிள் லாஜிக். நான் சின்ன ஐடியாஸுக்குள்ளால உங்களுக்கு இதை விளங்கப்படுத்திக்கிறேன், எடுத்துக்கொள்ளுங்க. நார்மலாவே நாங்க இப்ப எடுக்கிற கேள்விகள்ல இருக்கிற ஐடியாஸ் என்னன்னு சொன்னா அந்த கேள்விக்கு மட்டுமானதுன்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. நாங்க ஒரு கேள்விக்கான ஐடியாஸை நாங்க ஜென்ரேட் பண்றோம்னா அத மாதிரி வர எல்லா கேள்விகளையும் நாங்க என்ன செய்ய வேண்டி வரும்னா செய்யறதுக்கு ஏற்ற மாதிரியான நாங்க ஸ்ட்ராட்டஜிகளை நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா உருவாக்கி கொள்ளணும். அதான் இப்ப இந்த 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 பேப்பர்ஸ் நாங்க செய்யறதுல இருக்கிற எங்களுக்கு இருக்கிற அட்வான்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டா அதான் எங்கள்ட்ட இருக்கிற அட்வான்ஸ். அப்ப நாங்க கட்டாயம் ஒரு விடயம் மட்டும் நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. என்னன்னு சொன்னா எங்களுக்கு ஒரு பேப்பர்ஸ் வருது, அந்த பேப்பர்ஸை நாங்க செய்யறதுக்கு நாங்க யோசிக்கிறோம்னு சொன்னா அந்த பேப்பர்ஸ்ல இருக்கிற ஐடியாஸை வச்சு நாங்க எப்படி மற்ற கேள்விகளை செய்ய போறோம் அதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. எப்பவுமே அது உங்களுக்கு உதவி செய்யும்ங்கிற அந்த தகவலோட நாங்க என்ன செய்யறோம்னு சொன்னா அடுத்த கேள்விக்குள்ள நாங்க போறோம். இதுல என்னன்னா நான் வந்துட்டு ஏற்கனவே செய்யப்பட்ட கேள்விகள் வினாப்பத்திரங்களை இருந்தா நாங்க அதை தவிர்த்துட்டு
செய்யாத கேள்விகளுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுப்போம். இதுல சில கேள்விகள் இதுல இருக்குது, நல்ல கேள்விகள், ஐடியா உள்ள கேள்விகள் இருக்குது. நாங்கள் அப்படியான கேள்விகளை நாங்கள் ஜென்ரேட் பண்ணி இப்போ இந்த பேப்பர் செய்ய நாங்கள் முடிப்போம். கேள்விதான் 21 தொடக்கம் 25 வரை உள்ள வினாக்கள். ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளை? யாராவது ஸ்கிரீன் விளங்குதா? ஓகேயா? ஓம் சார். ஓம் சார். ஸ்கிரீன் விளங்கு. ஓகே, ரைட். அடுத்த கேள்விக்குள்ள போறோம் பாருங்க. 21 தொடக்கம் 25 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றும் பின்வரும் தகவல்களை அடிப்படையாக கொண்டவை. இதற்கேற்ப கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு உரிய திருத்தமான விடையை தரப்பட்டுள்ள வினாக்களில் இருந்து தேர்ந்தெடுத்து அதனை குறித்து நிற்கும் இலக்கத்தை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுகிறது கேள்வி. குறித்த அலங்காரம் ஒன்றுக்கு பயன்படுத்தப்படும் மின்குமிழ்களை கொண்ட சரம் ஒன்றிலே ஒரே நிறத்தை கொண்ட 10 மின்குமிழ்கள் வீதம் 40 மின்குமிழ்கள் உள்ளன. சிவப்பு நிற மின்குமிழ்கள் 5 செகண்டுக்கு ஒரு தடவையும், வெள்ளை நிற மின்குமிழ்கள் 7 செகண்டுக்கு ஒரு தடவையும், மஞ்சள் நிற மின்குமிழ்கள் 9 செகண்டுக்கு ஒரு தடவையும், நீல நிற மின்குமிழ்கள் 15 செகண்டுக்கு ஒரு தடவையும் ஒளிர்ந்தன. ஆரம்பத்தில் எல்லா மின்குமிழ்களும் ஒருமிக்க ஒளிர்கின்றனவென கொள்க. யாராவது இப்படியான கேள்வி நாங்க பார்த்திருக்கோம் சார்ங்கிறார்கள் அல்லது செஞ்சிருக்கோம் சார்ங்கிறார்கள்? ஒரே கேள்வியில இப்படி வர கேள்வி எல்லாத்தையும் நாங்க செய்யலாம். என்ன ஐடியா? இல்லையா? உத்தரம் இல்லையா? செஞ்சு பார்க்கலையா நீங்க எப்படி கேள்வி? என்ன ஐடியா பிள்ளைகள்? என்ன ஐடியா எடுத்தீங்க? எப்படி செய்வீங்க? நீல நிற மின்குமிழ்கள் என்னன்னா 15 செகண்டுக்கு ஒரு முறையும் என்று சொல்லி தரவு சொல். போமாசி ஃபோமசி காணணும். வெரி குட் மேம். ஃபோமசி காணணுங்கிற தகவலை நாங்கள் எடுக்கலாம். ஓகே, எப்படியான ஃபோமசி காணலாம்? எப்படி ஃபோமசி காணலாம்னா, இப்போ கேள்விக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ஃபோமசியை கண்டோம்னா லேசி. இப்போ இதுலேயும் ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்கு. என்னன்னு சொல்லி கேட்டால், ஃபோமசி எப்படி நீங்கள் எடுக்க போறீங்கிறத நாங்கள் பார்ப்போம். சிவப்பு நிற மின்குமிழ்களும் நீல நிற மின்குமிழ்களும் எத்தனை செகண்டுக்கு பின்னர் அடுத்ததாக ஒருமிக்க ஒளிரும்ங்கிறது கேள்வி. என்னென்னது? சிவப்பு நிற மின்குமிழ்களும் நீல நிற மின்குமிழ்களும். யார் ஆக்கள் அவங்க ரெண்டு பேரும் எத்தனை நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒளிரக்கூடிய ஆக்கள்? 5, 15. அப்ப எப்ப திரும்ப ஒளிருவாங்கன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க நீங்க? 30 ஆ? 75? 15 15ல ஒளிருவாங்களே. நீங்க எங்க போறீங்க? சிவப்பு நல்லா கவனிங்க. நான் சும்மா சிம்பிளா ஒரு ஐடியா சொல்றேன். ஃபோமசி காண்றங்கிறது ஓகே. ஃபோமசி காண்றதுக்காண்டி அப்படி பெருக்கி போட்டு ஃபோமசி காணப்படாது. சிவப்பு மின்குமிழ் 5 செகண்டுக்கு ஒருக்கா ஒளிருவாரு முதலாவது தரம். ரெண்டாவது தரம் எத்தனை செகண்டுக்கு ஒருக்கா ஒளிர போறாரு? 10 செகண்ட்ல ஒளிருவார். மூன்றாவது தரம் 15 செகண்ட்ல ஒளிருவார். நீல மின்குமிழ் ஏற்கனவே ஒரு ஒளிஞ்சி முதலாவது ஃபர்ஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் ஒளிச்சவர் திரும்ப எப்போ ஒளிவார்னா 15வது செகண்ட்ல ஒளிருவார். அப்ப ரெண்டு மின்குமிழ்களும் எத்தனை செகண்ட்ல ஒளிரும்? இல்லாட்டி நீங்க ஒன்றும் யோசிக்க தேவையில்ல பிள்ளைகள். 5க்கும் 15க்கும் ஃபோமசி காணுங்களேன் பிள்ளைகள். 5ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா ஒரு முறை 3 முறை, இந்த அடிக்கு 3ஆல பிரிச்சிங்கன்னு சொன்னா 1. அப்ப என்ன வரப்போகுது பெருக்கினா? 3 15. இப்ப 15 ஃபோமசி. அடுத்தது சிவப்பு நிற மின்குமிழும் வெள்ளை நிற மின்குமிழும் எத்தனை செகண்டுக்கு ஒருக்கா ஒளிருவாங்கங்கிறது கேள்வி. இப்ப இங்க எங்களுக்கு சேலஞ்ச் இருக்கு. இங்க பெருக்கம் சாத்தியப்படும். மடங்குகள் தெரிவுகள் என்று வரக்குள்ள தான் சிக்கல் வரப்போகுது. இப்ப இது என்ன சொல்லுங்க? அப்ப இதுல ஃபோமசி என்ன? 2 டை 35 7 டையும் 5 டையும் ஃபோமசி 35. வெரி குட். அப்ப இது நீங்க சிம்பிளா அடிக்கணும். அதாவது தெரிவுகள் இல்லாத பட்சத்துல அவங்க 2 பேரும் ஒரே குடும்பமாக இல்லாத பட்சத்துல, ஒரே எழுத்தால ஒரே இலக்கத்தால பிரிபட இயலாத ஆக்களா இல்லாத பட்சத்துல அந்த பெருக்கங்கள் சரியா வர வாய்ப்பு இருக்கு. வெள்ளை நிற மின்குமிழும் மஞ்சள் நிற மின்குமிழும் எத்தனை செகண்டுக்கு ஒரு அடுத்ததாக ஒளிரும்ன்றது கேள்வி இருக்கு. என்ன ஐடியா? 63 63. அப்ப 2னுடைய பெருக்கம்.
சிவப்பு நிற மின்குமிழ்களும் நீல நிற மின்குமிழ்களும் மஞ்சள் நிற மின்குமிழ்களும் எத்தனை செகண்டுக்கு பின்னர் ஒளிரும்ங்கிறது கேள்வி. 5 சிவப்பு நிற மின்குமிழ், நீல நிற மின்குமிழ் 15. அடுத்தது என்ன வரப்போகுது? மஞ்சளா? என்ன செய்யலாம்? சிவப்பு, நீலம், மஞ்சள். மஞ்சள் வந்துட்டு 9. அப்போ இது மூணுக்குமே ஃபோமசி காணுங்க. அப்போ நாங்கள் 3ஆல் ஃபோமசி காணலாம். இப்போ இதில் 5 வரப்போறாரு, இதுலேயும் 5 வரப்போறாரு, இதில் 3 வரப்போறாரு. திரும்பவும் 3ஆல் காணலாம். 3ஆல் கண்டா இவர் 5, இவர் 5 வரப்போறாரு. அப்போ திரும்ப 5ஆல் கண்டீங்கன்னு சொன்னால் 6. என்ன வரப்போதா ஆன்சர்? 45. 45 சார். 15. 3 என்ன வரப்போகுது? 45. எல்லா நிற மின்குமிழும் எத்தனை செகண்ட்களுக்கு பின்னர் அடுத்ததாக ஒருமிக்க ஒளிரும்? யாராவது? 45 தர 7 இல்லையா ஆன்சர்? இதுல 3 இலக்கங்களினுடைய இதுவும் வந்துட்டு பிள்ளைகள் 45 தான் ஃபோமசி. அப்போ ஏழையும் இதுக்குள்ள சேர்த்தீங்கன்னு சொன்னா நிச்சயமா 7 இந்த ஒரு இலக்கங்களாலையும் பிரிபடாது. இப்போ கடைசியில் நீங்க என்ன செய்யுங்கன்னா 7ஆல பிரிச்சுடுவீங்க 7. அப்போ இதுல 7 பெருக்கப்பட போகுது. அப்போ பெருக்கப்பட்டா 45 தர 7 வராத ஆன்சர்? ம். என்ன ஆன்சர் வரும்? 45 வர 7ண்டா? 315. 315. இது இந்த கேள்வி வந்துட்டு கொஞ்சம் இலகுவான கேள்விதான். அப்போ இதில் நீங்கள் ஆன்சர்ஸை நீங்கள் எடுக்கிற மெதட்டை பொறுத்து இருக்குது. இப்போ இதுலேயும் தான் இப்போ நாங்கள் பார்க்க போகிற கேள்விகள் கூட நான் என்ன ஐடியாஸ் எடுத்துக்கேன்னு சொல்லி கேட்டால், இதை எப்படி ஈஸியாக நாங்கள் செய்கிற இலகுவாக நாங்கள் எப்படி செய்யலாம், இப்போ வார கேள்விகளை நாங்கள் எப்படி இலகுவாக அப்ரோச் பண்ணலாம்ங்கிற ஒரு ஐடியாஸை தான் இந்த இந்த பேப்பர்ஸு கூட நான் தர விரும்புகிறேன். இப்போ எந்த பேப்பர்ஸ் எடுத்தாலும் உங்களுக்கு திரும்ப திரும்ப செய்யக்குள்ள சின்ன சின்ன ஐடியாஸ்கள் வர பார்க்கும். அப்ப அதே மாதிரி நாங்கள் இதையும் நாங்கள் யோசிப்போம். இந்த கேள்வியை நாங்கள் யோசிப்போம். ரகசிய குறியீட்டு மொழியில் எழுதப்பட்ட 4 வாக்கியங்களை கொண்ட வாக்கியங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. ஆனால் ரகசிய குறியீட்டு மொழியில் ஆங்கில எழுத்துக்கள் அதே ஒழுங்கில் தரப்படவில்லை என்று தரவு இருக்கு. அப்ப ரெண்டு விஷயத்தை வச்சு நாங்க என்ன பாயிண்ட்ஸ் சொல்ல போறோம்ங்கிறத நாங்க இங்க கண்டுபிடிக்கணும். அவ்வளவுதான் இங்க இந்த ரகசிய குறியீடு சம்பந்தமா எங்களுக்கு இருக்கிற ஐடியா. இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா குறிப்பிட்ட இந்த 2 விஷயம் இதுல இருக்குது. நேரத்திற்குங்கிற 2 விஷயம் இருக்குது. அப்ப எனக்கு இது 2க்கு பொருத்தமா இருக்கிற ஆள் யாருன்னு சொன்னா என்ன முடிவுக்கு வரலாம்? SM. அப்ப இங்கேயும் குறிப்பிட்ட இருக்கிறபடியால எஸ்ங்கிறது என்ன? நேரத்திற்கு. அப்படித்தானம்மா? எஸ்ங்கிறது நேரத்திற்குங்கிறது சரியா? ம். எம்ங்கிறது குறிப்பிட்ட. இதுலயும் நாளை இருக்குது, இதுலயும் நாளை இருக்குது. அப்ப 2க்கு பொதுவான ஆள் யாருன்னா கேங்கிறது என்ன வரப்போகுதுன்னா நாளை. இவ்வளவு தான் எனக்கு இதுக்குள்ள இருந்து எடுக்கக்கூடிய மாதிரியான சொற்களாக இருக்குது. பை வருக எடுக்கலாம். வருகை எடுக்கலாம். என்னது வருக என்னது? பை. வை வந்துட்டு வருக. வெரி குட். வை வந்துட்டு வருக ரெண்டு எடுக்கலாம். இவ்வளவு நாங்க எடுத்தோம்னா இனி நாங்க என்ன செய்ய போறோம் சொன்னா கேள்விக்குள்ள போறோம். இது இது இப்ப இனி நாங்க இதுக்குள்ள வாரங்கிறது இல்ல கதைப்போம்ங்கிற சொல் இருக்குது. கதைப்போம், சந்தித்து, நாளை சந்தித்து கதைப்போம்ங்கிற சொல்லலாம் இருக்குது. ஆனா அதுக்கெல்லாம் கதைப்போமே நாங்க எடுக்கலாம். என்ன சொல்லுங்க? அப்ப கதைப்போம் ம். என்ன? என்ன பிள்ளைகள் கதைப்போம்? கியூவா? Q. கியூ வந்துட்டு கதை. முதலாவது கேள்விக்குள்ள போவோம். நாளை இன்றது இருக்கு. சந்தித்துங்கிறது எனக்கு என்ன எழுத்துங்கிறது தெரியாது. சந்தித்துங்கிறது குறிப்பிட்ட நேரத்திற்கு கதைப்போம் இருக்கு. அப்ப சந்தித்துங்கிறதுக்கு நாங்க கண்டுபிடிக்கலாம். யாரு சந்தித்துங்கிறது?
இந்த குறிப்பிட்டங்கிறது தெரியும், நேரத்திற்குங்கிறதுக்கும் தெரியும், நமக்கு நேரத்திற்குங்கிறதுக்கும் தெரியும். நேரத்திற்குங்கிறது என்ன வரப்போறாருன்னு சொன்னா எஸ் வரப்போறாரு. அப்ப குறிப்பிட்ட நேரத்திற்கு சந்தித்து கதைப்போம்னு சொன்னா இப்ப இங்க இதுக்குள்ள வராத ஆள் தான் சந்தித்து, அப்ப வராத ஆள் யாருன்னா டி. இப்ப ஆன்சர் என்ன? நாளை சந்தித்து கதைப்போம். என்ன ஆன்சர்? கிளியரா? இதுல இருந்து ஒரு ஒரு இது வருது, சந்தித்து என்று வருது. இனி இனி நீங்க இதுக்குள்ள இருந்து ஆன்சரை நீங்க ஜெனரேட் பண்ணா சரி. ஆன்சர் லேசி இப்படிதான் நாங்க செய்யணும் இல்ல, இதை வச்ச கேள்வியை வச்சு நாங்க செஞ்சுட்டு போகலாம். இதுவும் ஒரு ஐடியா. இப்படியும் நாங்க என்ன செய்யலாம்னா ஐடியாஸ் எடுத்துட்டு போறோம். நேரத்திற்கு குறிப்பிட்ட இடத்திற்கு வருகன்னு இருக்கு. அப்ப நேரத்திற்குங்கிறது நீங்க இன்னைக்கே போடுங்க எஸ், குறிப்பிட்டங்கிறதுக்கு எம். எஸ்ஸும் எம்மும் வந்திக்கிற ஆன்சர்ஸ் ரெண்டு ஆன்சர் இருக்கு. இந்த ரெண்டு ஆன்சரையும் தட்டி விடலாம். இடத்திற்குங்கிறது எனக்கு தெரியாது, வருகங்கிறது தெரியும் வை. அப்ப என்ன ஆன்சர்? அப்ப சரியா பிள்ளையா? ரெண்டாவது ஆன்சர் சரியா? அடுத்த கேள்வி. நாளை குறிப்பிட்ட நேரத்துக்கு சந்தித்து கதைப்போம் இருக்கு. நாளைங்கிறதுக்கு கே. அப்ப கே வந்திருக்கிற ஆன்சர்ஸ்ல ரெண்டு ஆன்சர் இருக்கு. இந்த ஆன்சர் இந்த ஆன்சரும் வராது. குறிப்பிட்டங்கிறது எம், ரெண்டும் இருக்குது. நேரத்திற்குங்கிறதுக்கு எஸ். எத்தனாவது ஆன்சர்? கே ஜட் கியூ. கே ஜட் கியூங்கிறது இருக்குது. அப்ப நாளை இங்கால கதைப்போம் இருக்கு. நாளை கதைப்போம்ங்கிறதுக்கு இன்னொன்று என்னன்னு சொன்னா என்ன கதைப்போம்டா, நாளை அன்பாக கதைப்போம்ங்கிறது தரவுல இருக்கிற விஷயம். நாளை அன்பாக கதைப்போம் தான் கே ஜெட் கியூ. ஏன்னா இதுல குழம்பி இருக்கிறார், இதுல சரியா வந்திருக்காரு. அப்ப என்ன ஆன்சர்? இது வருக வருக நேரத்திற்கு வருக என்ன, அப்படித்தானே? வருக வருக என்ன வருகன்னா நேரத்திற்கு வருகங்கிற நாங்க முடிவு நாங்க வரலாம். இப்ப இதுல ரெண்டு மூணு வழிகள் இருக்குது. நீங்க ஆன்சர்ஸ்ல சரி ஒவ்வொரு ஆன்சரையும் நீங்க எடுத்துட்டு போகக்குள்ள உங்களுக்கு மேலதிகமா வர சொற்களையும் நீங்க இதுல குறிச்சு காட்டலாம். குறிச்சிட்டு வரக்குள்ள இன்னும் உங்களுக்கு கேள்வி என்ன செய்யும் சொன்னா இலகுவா போயிடும். இதுக்குள்ள இருக்கிற இன்னொரு ஹார்டான கேள்வி ஒன்று நாங்க பார்ப்போம். கொஞ்சம் ஐடியாஸ் உள்ள கேள்விகளை நாங்க பார்ப்போம். இந்த கேள்வி நாங்க பார்த்தோமோ தெரியல. டீச்சிங்கோட சம்பந்தப்படுத்தி கிளாஸஸுக்கு வந்திக்கிறார்களுக்கு ஒரு பொருத்தமான கேள்வி ஒன்று இருக்கு. இந்த கேள்வி நாங்க ஏற்கனவே பாத்திக்கம் சாருங்கிறார்கள் யாரும் இருந்தா, இந்த இப்படி ஒரு கேள்வி பாத்திக்கம் இதே கேள்வி இல்ல இது மாதிரி கேள்வி பாத்திக்கம் சாருங்கிறார்கள் யாரும் இருந்தா, 46 தொடக்கம் 50 வரையான கேள்வி ஆன்சர்ஸ் எடுப்போமா? ரைட், பாப்போமா. 46 தொடக்கம் 50 வரையான வினாக்கள் குறிப்பிட்ட 6 பாடங்களிலிருந்து 3 பாடங்களை தெரிவு செய்த முறையை அடிப்படையாக கொண்டவை. தரப்பட்ட தரவுகளுக்கேற்ப வினாக்களுக்கான விடையை தெரிவு செய்து விடை குறித்து நிற்கும் இலக்கத்தை அதன் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுகிறது கேள்வி. இதுல சிம்பிள் லாஜிக், நேரடியா பாடமே தந்திக்கிறபடியால் எங்களுக்கு சேலஞ்ச் இல்லை. அரசியல் பாடம் தெரிவு செய்யப்படவனில் பொருளியல் பாடம் தெரிவு செய்யப்பட வேண்டும். இதுக்கும் நான் உங்களுக்கு வேணும்னா ஒரு உதாரணத்தின் ஊடாக இதை தெளிவுபடுத்துறேன். இந்த கேள்வி சம்பந்தமா ஏதாவது யாருக்காவது ஒரு ஆளுக்கு சிக்கல் இருந்தாலும் நான் இந்த கேள்வியை சிம்பிளா நான் விளங்கப்படுத்த யோசிக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். என்னன்னு சொல்லி கேட்டா, பயோசயின்ஸ் ஆகல எடுப்போம். பயோசயின்ஸ் ஆகல வச்சு நாங்கள் இதை யோசிப்போம். கெமிஸ்ட்ரியும் பிசிக்ஸும் கட்டாயம். அவங்களுக்கு கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் 100 பேர் எடுக்கிறாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு இருக்கிற தெரிவு வந்துட்டு பயோ ஒரு தெரிவா இருக்கும், மெத்ஸ் ஒரு தெரிவா இருக்கும். மெத்ஸும் பயோவும் எடுத்தாக்கள் எத்தனை பேர்? எத்தனை பேர் எடுத்தீங்களா மெத்ஸும் பயோவும்? ரைட், பயோ எடுத்தாக்கள் 35 பேர், மெத்ஸ் எடுத்தாக்கள் 65 பேருன்னு நாங்க எடுத்தோம்னு சொன்னா இந்த ஏ லெவல் படிக்க வந்தாக்கள் எத்தனை பேர்? 100 ஒரு ஆள் தானே சொல்றீங்க, மத்தாக்கள் என்ன ஐடியா? 100 பேர். இப்போ இங்க எதுக்கு என்னண்டா, இப்ப இங்க நாங்க 3 பாடம் ஏ லெவல்ல எடுக்கணுங்கிறது நியதி.
அதில் மாற்ற கருத்து இல்லை. இப்போ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்ங்கிறது கம்பல்சரி. கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸும் எல்லாருமே எடுக்கணும். பயோ எடுக்கிறாங்களும் எடுக்கணும், மெட்ஸ் எடுக்கிறாங்களும் எடுக்கணும். அது எங்களுக்கு பிரச்சனை. ஆனால் இப்போ இங்கே இருக்கிற தெரிவு என்னன்னு சொல்லி கேட்டால், கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸோட மெட்ஸ் எடுத்தால் அவங்க மெட்ஸ் டீம்னு நாங்கள் சொல்லுவோம், அவங்க மெட்ஸ் ஆக்கல்னு சொல்லுவோம். கெமிஸ்ட்ரி டீமோட கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸோட பயோ எடுக்கிறாங்கள நாங்கள் சொல்லுவோம் பயோ ஸ்ட்ரீம் ஆக்கல்னு சொல்லுவோம். இங்கே இந்த இதான் பிரிக்குது. இந்த அடிஷனலாக வார சப்ஜெக்ட், பொதுவான சப்ஜெக்ட் பிரிக்கிற இல்லை எங்களுக்கு, இவங்க தான் பிரிக்கிறாங்க. அப்போ அதே மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் நீங்கள் 3 பாடங்கள் ளுக்கு 3 தெரிவுகள் வரக்கூடிய மாதிரி கொடுத்துக்கிறாங்க. இப்போ இப்போ இந்த 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 பாடங்களை எத்தனை முறைகளில் தெரிவு செய்யலாம்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க பிள்ளை? 2 முறை. 2 முறை. 2 முறையில் தெரிவு 2 செய்யலாம். முறை. ரைட், 2 முறையில் தெரிவு செய்யலாம். ஓகே. அரசியல் பாடம் தெரிவு செய்யப்பட வேண்டும், பொறியியல் பாடமும் பொறியியல் பாடம் தெரிவு செய்யப்பட வேண்டும், அரசியல் பாடமும் தெரிவு செய்யப்படணும். அப்போ நான் இதில் எழுதுறேன் என்னென்னா அரசியல், அடுத்தது என்னென்னா பொருளியல், 2 பாடங்கள். அப்போ இதில் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், அரசியல் பாடம் தெரிவு செய்கின்ற போது புவியியல் பாடம் தெரிவு செய்ய முடியாதுன்னு சொல்லி தரவு இருக்குது. அப்போ எங்களுக்கு கீழே அடுத்த தரவு சொல்கிறாங்க என்னன்னு சொன்னால், வரலாறு அல்லது விவசாயம் என்பவற்றில் எந்த ஒரு பாடமும் தெரிவு செய்யப்படுகின்ற போது ஆங்கில பாடம் தெரிவு செய்ய முடியாது. நாங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு வருவோம். அடுத்த அரசியல், பொருளியல், வரலாறு, விவசாயம், இந்த 6 பாடங்களும் என்னென்னங்கிறது எங்களுக்கு தந்திக்கிறாங்க. அரசியல், பொருளியல், வரலாறு, விவசாயம், புவியியல், ஆங்கிலம் ஆகிய 6 பாடங்களிலிருந்தும் ஒவ்வொரு மாணவனும் கட்டாயமாக 3 பாடங்களை மட்டும் தெரிவு செய்ய வேண்டும் சொல்லி தரவு சொல்லுது. இப்ப சொல்லுங்க ஆபம், அரசியலும் பொருளியலும் எடுத்தா என்னென்ன பாடங்கள் 3வது தெரிவா இருக்கலாம்னு சொல்லுங்க. அரசியல் எடுத்தா என்ன பாடம் பிள்ளைகள் எடுக்க இயலாது? புவியியல் பாடம் தெரிவு செய்ய புவியியல் முடியாது. பாடம் எடுக்க இயலாதுன்னா மற்ற பாடம் எடுக்கிறதுக்கு எதுவும் தடை இருக்கா எங்களுக்கு? இல்ல, வரலாறு, விவசாயம், வரலாறு. ஆங்கிலம். ஓகே, வரலாறு எடுக்கலாம். அடுத்தது என்ன? விவசாயம், ஆங்கிலம். விவசாயம். அடுத்தது என்ன? ஆங்கிலம். ஆங்கிலம். ரைட். இப்ப எங்களுக்கு 6 பாடம் இருக்குது, ஏதாவது 3 பாடத்தை எடுக்கலாம்னு சொல்லி வரக்குள்ள இப்ப எங்களுக்கு அரசியலும் பொருளியலும் தான் கண்டிஷனோட இருக்கிறாங்கன்னு சொன்னா, நாங்க இந்த இடத்துல யோசிப்போமா, எப்படி நாங்க இதை நிவர்த்தி செய்யலாம்? அரசியல் பொருளியலுங்கிறது கண்டிஷனோட இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியுது. அப்ப நாங்க இதை நிவர்த்தி செய்யறதுக்கான வழி என்ன என்று கேட்டா, அரசியலும் பொருளியலும் இல்லாம மிச்சமிக்கிற பாடங்கள்லாம் பார்ப்போமா? வரலாறு இருக்குது, விவசாயம், புவியியல், ஆங்கிலம். இந்த 4 பாடங்களுக்குள்ள 3 பாடம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்காங்கிறது பார்ப்போம். ஏன்னா அரசியலும் பொருளியலோட நாங்கள் சேர்ந்து எடுத்துட்டோம். அது ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இப்போ மிச்சம் இருக்கிற அரசியலும் பொருளியலும் இல்லாமலுக்கு மிச்சம் இருக்கிற ஆக்கள் எடுக்கக்குள்ள இங்க தரம்னு சொல்லுது பாருங்க. வரலாறு அல்லது விவசாயம் என்பவற்றில் எந்த ஒரு பாடம் தெரிவு செய்யப்படுகின்ற போதும் ஆங்கில பாடத்தை தெரிவு செய்ய முடியாதுன்னு தரவு சொல்லு. அப்ப இங்க நாங்க வரலாற்றையும் விவசாயத்தையும் இல்லாமக்குவோமா, ஆங்கிலத்தை இல்லாமக்கி விடுவோமா? ஆங்கிலத்தை இல்லாமக்கிடலாம். ஏன்னா வரலாறு, விவசாயம் 2ல எதை எடுத்தாலும் ஆங்கிலத்தை எடுக்கலாம்னா இப்ப இவங்க 2 பேரும் இல்லாமலுக்கு 3 பாடம் செட் பண்ண இயலாது. இதுல 2 பாடத்தை நாங்க கழிச்சோம்னா 3 பாடம் வராது நிச்சயம். அப்ப நாங்க அப்ப இங்க என்ன செய்வோம்னு சொன்னா, ஆங்கிலத்தை இல்லாமக்கணும்னு சொன்னா அப்ப இன்னொரு புதிய ஒரு தெரிவு வருது, வரலாறு, விவசாயம், புவியியலுங்கிற தெரிவு ஒன்று வருது. அப்ப இந்த 3 பாடத்தையும் எடுக்கிற ஆக்கள் இருக்கிறாங்க. அப்ப இங்க யாருன்னு சொல்லுங்க பாப்போம். இப்ப இங்க நாங்க இந்த இவங்களுக்கு சப்ஜெக்டுக்கு ஆக்களுக்கு பாடங்கள் ஒதுக்கக்குள்ள தனியே இருக்கிற ஆக்களுக்குரிய பெருமானங்களை நாங்க அப்படியே கொடுக்கணும். தனியே யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். இதுக்குள்ள தனியே ஒரு இடத்த மட்டும் இதுலயும் இல்லாமலுக்கு தனியே இருக்கிற ஆக்கள் யார் யார் இருக்கிறாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். ஆங்கிலம் இருக்கிறது. ஆங்கிலம் எத்தனை பேர் எடுத்துக்காங்க? அப்ப ஆங்கிலம் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது. ஆங்கிலத்துக்குரிய பெறுமதி அப்படியே நாங்க கொடுக்கணும். ஆங்கிலம் எத்தனை பேர் எடுத்துக்கிறாங்க? 45. இதுக்குள்ள இருக்கிற ஆள்ல ஒரு ஆள் வந்துட்டு தனியா இருக்கிறாருன்னா புவியியல். புவியியல் எத்தனை பேர் எடுத்துக்காங்க? 80 பேர் புவியியல் எடுத்துக்கிறாங்கன்னு தரவு சொல்லு. 80 பேர் புவியியல் எடுத்துக்காங்கன்னு சொன்னா சொல்லுங்க பாப்போம். விவசாயமும் வரலாறும் எடுத்தாக்கள் எத்தனை பேர் பிள்ளை? 80. இவங்களும் 80 பேர் தான். விவசாயம் வரலாறும் எடுத்தாக்களும் எத்தனை பேர் தான்? 80 பேர் தான் எடுத்துக்கலாம்.
அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா, அப்ப இருக்கிற மிச்சம் இருக்கிற ஆக்களுக்கெல்லாம் நான் கொடுத்து வாரேன். அரசியலும் பொருளியலும் எடுத்த ஆக்கள் எங்களுக்கு தெரியும் 80 பேர் அரசியலும் பொருளியலும் எடுத்துக்கிறாங்க. இந்த தரவு சொல்லுது அரசியல் 80 பேர், பொருளியல் 80 பேர்னா 2 பேரும் சேர்ந்து 80 பேர் தான் எடுத்துக்கிறாங்க. அப்ப வரலாறு இந்த எடுக்கக்குள்ள வரலாறு 2 இடத்தையும் இருக்கிறாங்க. இங்க இருக்கிற வரலாறு எத்தனை பேர் எடுத்திருக்காங்க பிள்ளைகள்? 80. இதுக்குள் 80 பேர் எடுத்திக்கிறாங்கன்னு சொன்னா, இப்ப எங்களுக்கு மொத்தமா வரலாறு 100 பேர் எடுத்திக்காங்க நீங்க தரவு சொல்லுதுன்னு சொன்னா, மிச்சம் எத்தனை பேர் இங்க? 20 பேர். 20. விவசாயம் இங்க எத்தனை பேர் எடுத்திக்கிறாங்கன்னா 95 பேர் எடுத்திக்கிறாங்க. இப்ப இங்க 80 பேர் போனா மிச்சம் எவ்வளவு? 16. அப்ப எங்களுக்கு இந்த அரசியல் பொருளியல் எடுத்தாக்களோட எண்ணிக்கையும் வரலாறு விவசாயம் ஆங்கிலம் எடுத்தாக்களோட எண்ணிக்கையும் சமனாரிக்கணுமா இல்லையா? அரசியல் பொருளியல் எடுத்தாக்கள் 80 பேர்னா வரலாறு விவசாயம் ஆங்கிலம் எடுத்தாக்களோட எண்ணிக்கையும் என்னையா இருக்கணும்னு சொன்னா சமனா இருக்கணும். ஆகவே அப்ப இவர் 80ன்னு சொன்னா இவங்களும் 80ங்கிற ஒரு முடிவுக்கு நாங்க வரலாம். இப்ப யாராவது சொல்லுங்க அப்ப இந்த இதுல அரசியல் பொருளியல் வரலாறு விவசாயம் ஆங்கிலம் எடுத்த மொத்த மாணவர்கள் எத்தனை பேர்? இந்த டீம் இதுக்குள்ள இருக்கிற ஆக்கள் எத்தனை பேர்? 80 பேர். சத்தமா சொல்லணும். அரசியல் பொருளியல் வரலாறு விவசாயம் ஆங்கிலம் ஆகிய பாடங்கள் எடுத்தாக்கள் எத்தனை பேர்? 80 பேர். 80 பேர். வரலாறு விவசாயம் புவியியல் எடுத்தாக்கள் எத்தனை பேர்? 80 பேர். 80. இப்ப நாங்க சொல்றோம் 46. அரசியல் பொருளியல் வரலாறு ஆகிய 3 பாடங்களையும் தெரிவு செய்யும் மாணவர்களின் எண்ணிக்கை என்னங்கிறது கேள்வி. பொருளியல் வரலாறு என்ன எத்தனை பேர் ஆன்சர்? 80. 80 பேர். அரசியல் பொருளியல் வரலாறு ஆகிய 3 பாடங்களையும் எடுத்தாங்க. 15. வரலாறு வரலாறு 20 பேர். 20. 20 பேர். 20. அரசியல் பொருளியல் ஆங்கிலம் ஆகிய 3 பாடங்களையும் எடுத்தாங்க. 45. 45 ஆன்சர் இருக்கா? வரலாறு விவசாயம் புவியியல் ஆகிய 3 பாடங்களையும் தெரிவு செய்த மாணவர்கள் எண்ணிக்கை என்ன? 80. 80. 80 பேர். வரலாறு விவசாயம் புவியியலுங்கிறது இந்த கீழே தந்திக்கிறது 80 பேர். ஓகே. மாணவர்கள் 3 பாடங்களை தெரிவு செய்து காணப்பட்ட வேறுபட்ட முறைகள் எத்தனை? 4. 4. வெரி குட்மா. 4 நல்ல அப்ரோச். 4 முறைகள். மாணவர்களின் மொத்த எண்ணிக்கை என்ன? 160. ஆ சார், ஆ அந்த புவியியல் 80 பேர் எப்படி டெஸ்ட் கண்டு ரைட். அது புவியியல் கொஞ்சம் எப்படி நான் 80 பேர் எடுத்த ஒரு கேள்வி வருது. ரைட். இப்போ இங்க நாங்க பாருங்க புவியியல் வந்துட்டு எத்தனை இடத்துல புவியியல் பாடம் எடுபட்டிருக்கின்றா இந்த டீம் எடுத்திருக்குதா இந்த டீம் மட்டும் எடுத்திருக்குதா? இதுக்குள்ள எடுக்கல. புவியியல் எடுக்கலாமா அரசியலோட சேர்த்து? இல்ல. அப்ப புவியியல் இந்த டீம் மட்டும்தான் எடுக்குது. புவியியல் எடுத்தாக்கள் விவசாயம் வரலாறும் எடுத்திருப்பாங்கங்கிற தரவு தான் இது. அப்ப புவியியல் தரவின்படி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 80 பேர். 80 பேர் இருக்கிறாங்க. ரைட். புவியியல் 80 பேருண்டா இதுல இருந்து எங்களுக்கு ஒரு பாயிண்ட்ஸ் வருதுன்னா நாங்க புவியியல் சம்பந்தமா இதுக்குள்ள கதைக்க இயலாதுண்டா நிச்சயமா இதுக்குள்ள 80 பேர் இருக்காங்கன்னு தானே அர்த்தம் இல்லையா? ஓ, அப்ப அந்த 80 பேர் என்னென்ன பாடம் எடுத்திருப்பாங்க? வரலாறு வரலாறும் விவசாயம். விவசாயமும் அந்த புவியியலோட சேர்ந்து வரலாறும் விவசாயம் எடுத்த டீம் இதுக்குள்ள இருக்கிறாங்க. வரலாறு விவசாயம் வந்துட்டு புவியியல் எடுத்தாக்கள் மட்டும் இல்ல யாரும் எடுக்கிறாங்க வரலாறும் விவசாயமும் அரசியலும் பொருளியலும் எடுத்தாக்களும் எடுக்கிறாங்க. ஓ, அது அப்ப மேலே நாங்க இருக்கிற தெரிவு புவியியலுக்குன்னு வழங்கப்பட்ட அந்த 80 நாங்க எங்க கொடுக்கிறோம்? வரலாறுக்கும் விவசாயத்துக்கும். கொடுக்குறோமா இல்லையா? கிளியரா இது? மேல் தெரிவுல இடம்பெறாத பாடத்துக்கு போட்டா சரியான சார் அப்படித்தானே வருது. ஓ மேல் மேல் தெரிவு. தெரி மேல் தெரிவுல எங்களுக்கு இதுல எடுத்ததுக்கு பிறகு மிச்சத்துக்கு குறுக்கி கொடுத்தா சார். ஓகே, தேங்க்யூ சார். ரைட். அப்ப இந்த கேள்வி ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த கேள்வியில இருக்கிற இதை பாருங்க, ஸ்ட்ரென்த்தை பாருங்க. இது எப்படி மாறி மாறி இந்த கேள்விகள் வருது. நாங்கள் அதையும் நாங்கள் என்ன செய்யலாம் தான் பார்க்கலாம். இதுல இந்த இந்த கேள்விகள் எப்படி அப்ரோச் பண்ணுவீங்களோ தெரியல. இந்த இருக்கிற இந்த கேள்விகளை இந்த கேள்வி நாங்க பார்த்தோமா பிள்ளைகள்? 11 தொடக்கம் 15 வரையான கேள்வி. ஆன்சர்ஸ் எடுத்தாக்கள் யாரும் இருந்தா
எஸ்ஸானா சொல்லியிருக்கிறாங்க சவுண்ட் வருது இல்லை சார்ன்னு சொல்லி. சவுண்ட் ஒரு சிக்கல் இருக்காமா யாருக்கும்? அது வேற யாருக்கும் சவுண்ட் சிக்கல் இருக்காமா? சவுண்ட் சிக்கல் இருக்கா யாருக்காவது? ஒரு ஆள் வந்து யா ஓகே. திரும்ப ஒரு ஆள் போட்டீங்க அண்ட்ராய்ட் ஒரு நம்பர்ல போட்டீங்க சவுண்ட் பிரச்சனையா இருக்குன்னு. என்ன பிரச்சனைமா? ஏழுமண்டா சொல்லுங்க. நெட்வொர்க் ஓகே எஸ் ஓகே ரைட். இப்போ இதில் இந்த 11 தொடக்கம் 15 வரையான வினாக்கள் சம்பந்தமா எதுவும் ஐடியாஸ் எடுத்தாக்கள் இதெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸான கேள்வி பிள்ளைகள் கொஞ்சம் எங்களை தடுமாற வைக்கிற கேள்விகள் என்று கூட சொல்லலாம். இப்போ நாங்கள் வயசு கணக்குகள் வயசோட சம்மந்தப்படுத்தி வர விடயங்களை நாங்கள் லேசாக அப்ரோச் பண்ணுறாக்களா இருப்போம். ஆனால் இப்படியான ஒரு கேள்வியை கண்ட உடனே கொஞ்சம் தடுமாறிடுவோம். என்ன ஐடியாஸ் யாராவது ஐடியாஸ் எடுத்தாக்கள் அல்லது எடுக்கக்கூடிய ஆக்கள் யாரும் இருந்தா? பாப்போமா இந்த கேள்வி உண்மையா ஆன்சர்ஸ் எல்லாரும் எடுத்திருந்தீங்கன்னா நாங்க அடுத்த கேள்விக்குள்ள போகலாம். இதுல எதுவும் யாராவது ஒரு ஆள் சொன்னா இந்த கேள்வி பாப்போம் சார். பாப்போம் சார். பாப்போம் பார்த்துட்டு. பார்த்துட்டு போவோமே. ஓகே. 11 தொடக்கம் 15 வரையுள்ள வினாக்கள் ஏபிசிடிஇஎஃப் என்ற பெயர்களுடைய 6 அலுவலக ஊழியர்களின் வயதுகள் தொடர்பான கீழே உள்ள தகவல்களை அடிப்படையாக கொண்டவைன்னு தரவு சொல்லுது. ஏ அப்ப இந்த தகவல்களை நாங்கள் வச்சுட்டு நாங்கள் ஆன்சர்ஸ் அப்ரோச்சுக்குள்ள போகிறோம். இப்போ நான் என்ன செய்யறேன்னு சொன்னா எனக்கு பொருத்தமா ஏ இதுல பி இதுல சி இதுல டி இ எஃப் எழுதி கொள்றேன். இதுல 6 பேரும் இருக்கிறாங்க. இப்ப ஏயின் வயது சியின் வயதை விட 5 வருடங்களினால் கூடியதுன்னு தரவு சொல்லுது. அப்ப இங்க நான் சிக்கு ஒரு தரவு ஒன்று எடுக்கணும். அப்ப ஒன்று நான் சிண்டே காட்டலாம் அல்லது வேற ஏதாவது தெரியா கணியத்தை நான் பயன்படுத்தலாம். இப்ப நான் இங்க எடுக்கிறேன் என்னன்னு சொன்னா ஏயின் வயது சியின் வயதை விட 5 வருடங்களால் கூடியதுன்னா இப்ப வேற எக்ஸா இருந்தா ஏயின் வயது எக்ஸ் பிளஸ் 5. முதலாவது அப்ரோச். அடுத்த தரவு எக்ஸ்ஆர் பார்த்தா நாங்க அடுத்தது அப்டேட் பண்ணலாம். இதுக்குள்ள பியின் வயது இயின் வயதின் இருமடங்காகும் தரவு இருக்குது. அப்ப பியும் இயும் எனக்கு தரவுகள் தெரியா எக்ஸ்ஆர்பா வரையில். அப்ப நான் இதை மார்க் பண்ணி வைக்கிறேன். ஏயினதும் ஈயினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 55ன்னு தரவு சொல்லுது. அப்ப ஏயினதும் ஈயினதும் சொல்ல ஏ தெரியும் எனக்கு ஈ தெரியாது. அப்ப நாங்க இங்க என்ன செய்யலாம்னா ஒரு ஒரு தரவன் எடுக்கலாம். இவர் எக்ஸ்ஆர்பா இருக்கிறாரு இவரை தெரியாதுன்னா இவரை வயசார்பா எடுக்கலாமா? இவர் எக்ஸ் சார்பா இருக்கிறாருன்னா ஈய நாங்க என்ன செய்யலாம் சொன்னா எக்ஸ் சார்பு இல்லைன்னா என்ன சார்பா எடுக்கலாம் பிள்ளைகள்? வேறொரு தெரியா கணியத்தை நான் இதுல கொண்டு வரேன். அப்ப அப்ப இங்க என்ன செய்யலாம்டா இவர் எக்ஸ்ல இருக்கிறார் இவர் வைக்கு கொண்டு வரேன். இந்த தரவுல இருந்து நான் அப்படி ஒரு ஐடியா எடுக்கிறேன். இப்ப பீனது வயது ஈன் வயது நிர்மடங்கன்னு சொன்னா அப்ப இது நிச்சயமா இவர் 2 வையா இருக்கணும். அப்ப அதையும் நான் நோட் பண்ணிக்கொள்றேன். இந்த தரவை நான் விட்டுப்பட்டு வந்த தரவையும் இதுல ஃபில் பண்றேன். அப்ப ஏயினதும் ஈயினதும் வயதிலும் கூட்டுத்தொகை 55 தரவு இருக்குது. அப்ப ஏயினதும் ஈயினதும் கூட்டுத்தொகை ஏ பிளஸ் இ சமன் ஏயும் ஈயையும் கூட்டினா என்ன வரும்னு சொன்னா எக்ஸ் பிளஸ் ஒய் பிளஸ் 5 வரும். அது தரவுல சொல்றாங்க என்னன்னு சொல்லி கேட்டா ஏயினதும் வயதிலும் கூட்டுத்தொகை 55 வருடங்கள்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் சமன் 50. ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்ளுங்களா பிள்ளைகள்? எக்ஸ் சக ஒய் சமன் 50 எடுத்தது ஏற்றுக்கொள்றீங்களா? யாராவது காய்ச்சா நல்ல இந்த கேள்வி செய்யக்குள்ள கதைங்க. ஓகே யா சார். ரைட். பியினதும் சீனதும் வயதிலும் கொடுத்தொகை 71. பிடையும் சிடையும் வயதுகளின் கொடுத்தொகை 71ன்னு சொல்றாங்க. அப்ப நான் இங்க என்ன செய்யறேன்னு சொன்னா பியையும் சியையும் இங்க நான்
பிரதியிட போறேன். எப்படி பிரதியிடலாம்னு பாருங்க. பிஐயும் சிஐயும் நான் எடுக்கக்குள்ள 2x சக y சமன் இல்லது எக்ஸ் சக சாரி 2y மாறி எப்படி வரப்போறாரு? எக்ஸ் சக 2y சமன் என்ன வரப்போறாருன்னா 71 வரப்போறாரு. உங்களோட உங்களோட புரிதலுக்காக வேண்டி இதுல நீங்க யோசிக்க தேவையில்லை. அப்ப நான் என்ன செய்யறேன்னு சொன்னா இவர் அப்படியே கீழே எழுதுறேன். இந்த ஆளை அப்படியே கீழே எழுதி விடுறேன். எக்ஸ் பிளஸ் y சமன் 50 வரப்போகுது. இப்ப என்ன சொல்லுங்க அப்போ என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க அப்போ யாரா சொல்லுங்க. பை எடுக்கலாம் இதுல 20. வெரி குட். y சமன் 21 ஒரு முடிவு கொண்டு வரப்போகுது. இங்க என்ன நான் முடிவுக்கு எடுக்கிறேன்னு சொன்னா இதுல ஈர பெறுமதி வந்துட்டு 21, இவர பெறுமதி வந்துட்டு என்ன வரப்போறாருன்னு சொன்னா 44 வரப்போறாரு. அப்ப நான் இங்க ஒரு வேலை செஞ்சு வச்சுக்கிறேன். என்னன்னு சொன்னா எக்ஸும் ஒய்யும் சேர்ந்தா வந்துட்டு என்ன வரும்னு சொன்னா 51 வரும்னு செஞ்சு வச்சுக்கிறேன். அப்ப எக்ஸிட பெருமானம் என்னையா இருக்க போகுது பிள்ளைகள்? இவர் 51டா எக்ஸிட பெருமானம் என்னையா இருக்க போகுது? இந்த நான் எடுத்து வச்சுக்கணும் இல்லோ எக்ஸ் சக y சமன் 50 ஒரு பெருமானம் எடுத்து இல்ல வச்சுக்கிறேன். அப்ப இங்க வந்துட்டு y சமன் 21டா எக்ஸ் என்னையா பிள்ளைகள் இருக்கணும்? 29. 29. வெரி குட். அப்ப எக்ஸ் 29 ஆண்டபடியால ஏட பெருமானம் என்னையா இருக்க போகுது? 34. 34. யா எஸ். இப்ப இனி இவ்வளவுதான் தரவு. இப்ப இதுக்குள்ள இருந்துட்டு இன்னும் 2-3 விஷயங்கள் நான் இதுக்குள்ள எடுக்க இயலுமான்னு பாருங்க. ஏ வந்துட்டு 34 ஏடையும் பீடையும் கேட்டுக்கிறாங்க. 2b சரி 42 சரியா? இது 42ஆ? 44 இது 42 பில 42. அப்ப எங்களுக்கு ஏபிட ஆன்சர்ஸ் நாங்க எடுக்கலாம். நாங்க மொத்தமாவே எடுத்துட்டு நாங்க வந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இதுக்குள்ள நான் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்குள்ள இருந்து நான் வரலாம். ஏ வந்துட்டு எக்ஸ் வந்துட்டு 29 படியால ஏட பெருமானம் 34 முடிவுக்கு நான் வந்துட்டேன். அதே மாதிரி பி 42 வந்துட்டேன். இப்ப அடுத்த தரவுக்குள்ள நாங்க வருவோம். மூன்றாவது தரவு சொல்லுது என்னடா எஃப்பின் வயதானது ஏயினதும் பியினதும் வயதுகளின் கூட்டுத்தொகையின் சரி அறவாசியாகும் சொல்லுது. ஏடையும் பீடையும் வயதுகளின் கூட்டுத்தொகை யாருன்னு சொல்லுங்க அப்போ. ஏடையும் பீடையும் 76. வயதுகளின் கூட்டுத்தொகை என்ன பிள்ளைகள்? 76. அப்ப எஃபிட வயது என்னையா இருக்கும்? 38. 38. 38. 38. அடுத்த தரவு சொல்லுது பீனது வயதானது டியினதும் எஃப்னதும் வயதுகளின் கூட்டுத்தொகையும் சரி அறவாசியாகும். டியுடையும் எஃப்டையும் வயசு என்ன? பீண்ட வயசு டியுடையும் எஃப்டைய வயதுகளின் கூட்டுத்தொகைக்கு சரி அறவாசின்னு சொன்னா இப்ப பீட வயசு எனக்கு தெரியும். எவ்வளவு பீட வயசு? 42. 42. அப்ப டியுடையும் எஃப்டையும் வயசு எத்தனையா இருக்கணும் பிள்ளைகள்? 84. 84 இருக்கணும் இல்லையா? பியின் வயதானது டியினதும் எஃபினதும் வயதுகளின் கூட்டுத்தொகையின் சரி அறவாசின்னு சொன்னா பீட வயசுல 2 மடங்கு தான் டிடையும் எஃப்டையும் வயசுன்னு சொன்னா பீட வயசு 42 டிடையும் எஃப்டையும் வயசு எத்தனை? 84. அப்ப இதுல எனக்கு யார தெரியும்? இப்ப இதுல D கண்டுபிடிக்க எஃப் தெரியும்னு சொன்னா இவர் யாரு? டி. 46. 46. கேள்விக்குள்ள போமா? ஏகமா பியினது வயதுகள் முறையே எத்தனை வருடங்களாக இருக்க முடியுங்கிறது கேள்வி. ஏயும் பியும் என்ன ஆன்சர்? 42. எத்தனாவது ஆன்சர்? 3வது. 3வது ஆன்சர். வெரி குட். சீனதும் டீனதும் வயதுகளுக்கு இடையிலான வித்தியாசம் என்னங்கிறது கேள்வி. என்ன வித்தியாசம்? 17. கதைகளும் பிள்ளைகள் 17 இல்லையா? ஆம் சார். 14. 17. வயதில் மிக கூடியவர் யார்? பி. ஈனதும் எஃபினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை எத்தனை வருடங்கள்? 59. வயதில் மிக குறைந்தவர் யார்? இ. இதுல நாளைக்கு எக்ஸாம் எழுதுற ஆக்கள் யாரும் இருந்தா இதுக்குள்ள
நாளைக்கு ப்ரொபேஷன் எக்ஸாம் எழுதுறாக்கள் யாரும் இருந்தா? யாராவது ஒரு ஆள் நினைக்கிறீங்களா? இல்லையா? உத்தரம் இல்லையா? உத்தரம் இல்லையா பிள்ளைல? இப்ப இதுக்குள்ள என்னென்னத்துக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கிங்கிறத ஒரு நம்ம அப்டேட் பண்ணினா என்னென்னதுக்கு நீங்க ரெடி ஆகிறீங்கிறத அப்டேட் பண்ண. நீங்க தொடர்ச்சியா கிளாஸுக்கு வந்தாக்கள் யாராவது இருக்கிறீங்க? டீச்சிங் எக்ஸாம் டீச்சிங் எக்ஸாம் டீச்சிங் சாஹிதா டீச்சிங் எக்ஸாம். என்விரான்மெண்டல் ஆஃபீஸ். சுமையா என்ன பாடமா? என்விரான்மெண்டல் ஆஃபீஸ். என்வாயன்மெண்டல் ஆஃபீஸர். ஓகே, வெரி குட், நல்ல போஸ்டிங். ஓகே, வேற மத்தாக்கள் எல்லாரும் டீச்சிங்கா? என்வாயன்மெண்டல் ஆஃபீஸர் எல்லாரும் அப்ளை பண்ணிக்கிறீங்களா? இதுல தொடர்ச்சியா கிளாஸுக்கு வந்தாக்கள் யாரும் இருந்தா? ஆம் சார் வந்து யாரு சாஹிதா வந்திருக்கிறீங்க? சாஹிதா, எனக்கு ஒரு அப்டேட் தரணுமா? நாங்க என்னென்ன பேப்பர்ஸ் நீங்க பார்த்துருக்கீங்கிற அப்டேட் எனக்கு தரணும். நீங்க பார்க்காத பேப்பர்ஸ் நான் போடுறேன். ஓகே சார். சரியா ஓகே சாஹிதா? என்னடாமா, ஓகே நீங்க சார். நீங்க நட்டப்படையில தானே நீங்க ஏற்கனவே பார்த்த பேப்பர்ஸ்ல நான் திரும்ப போறதுல பொருத்தம் இல்லை. ஒரு ஆளுண்டாலும் நான் அந்த எத்திக்ஸ் சொல்லி இருக்கு. அப்ப நீங்க பார்த்த பேப்பர்ஸ் உங்களுக்கு ஃபெமிலியரா இருக்கலாம் தானே. சுமையா என்ன பாடம் அப்ளை பண்ணிக்கிறீங்க? என்விரான்மெண்டல் ஆஃபீஸ். என்வாயன்மெண்டல் ஆஃபீஸர். ஓகே, இப்போ இதில் என்னன்னு சொன்னா, இப்போ இதில் நான் ஒரு 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 புரிதல் ஒன்றுக்கு வரணும். என்னன்னு சொல்லிக்கிட்டா, இப்போ சில பேப்பர்ஸ் வந்துட்டு இப்போ மற்ற ஆட்களுக்கும் இதுக்குள்ள ஐடியாஸ் கிடைக்குங்கிற நம்பிக்கையில சில பேப்பர்ஸ் பார்த்த பேப்பர்ஸையும் நான் போடுறேன். அட்வான்ஸான பேப்பராக இருக்கிறதுல போடுறேன். அதிலே நேஷனல் பேப்பராக இருக்கிறதுல ஒன்றரை போடுறேன். சரியாமா சாயிதா? ஓகே ஓகே சார். அப்போ அதில் ஷார்ட்கட் ஐடியாஸ் கொஞ்சம் கன்ஃபிடென்டியலாக செய்யக்கூடிய பேப்பர்ஸ்கள் இருக்குது. இப்போ அதுகளே நாங்கள் போடுவோம். ஏன்னா அந்த அந்த பேசிக் ஐடியாஸ் வந்துட்டு இருக்கிற ஆட்களுக்கும் கிடைக்கத்தானே வேணும். அப்போ அதில் இப்போ யாராவது ஒரு ஆள் வந்துட்டு பெரும்பான்மையான ஆட்கள் இல்லை சார் இந்த பேப்பர்ஸ் வந்துட்டு ஏற்கனவே பார்த்தேன்னு சொல்லி நீங்கள் மெசேஜ் பண்ணினா மாற்றுறதுக்கு பேப்பர் இல்லாமலுமா பேப்பர் ஒரு 150க்கு மேலே பேப்பர்ஸ் இருக்கு. சரியா? அப்போ நமக்கு இப்போ 150 பேப்பர்ஸையும் நாங்கள் செய்ய போகிறோம் இல்லை தானே. அப்போ அதில் என்ன திரும்ப திரும்ப சில பேப்பர்ஸ்கள் வருதுன்னு சொன்னால் அந்த பேப்பர்ஸில் ஐடியாஸ் இருக்குன்னு அர்த்தம். ஏதோ ஒரு மெசேஜ் இருக்குது அந்த பேப்பர்ஸை செய்கிறதுக்கு முன்னாக நிறைய பேருக்கு ஐடியாஸ் கிடைக்குது. ஒரு நம்பிக்கை வருது. இந்த பேப்பர்ஸ் ஒரு தேசிய பரீட்சையில் வந்த பேப்பர்ஸ் ஆனால் இருந்தும் நாங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்காங்கிற ஒரு ஐடியாஸ் வாரப்படியால் தான் அந்த பேப்பர்ஸில் நாங்கள் திரும்ப திரும்ப பார்க்குறேன். இப்போ நாம திரும்ப திரும்ப நிறைய நாங்கள் பேப்பர்ஸில் செய்யக்கூட என்ன செய்யணும், ஐடியாஸ் ஒன்று வரும். விளையாடா. இப்ப 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 இந்த பார்த்த நாங்க இந்த கேள்வி கூட ஒரு தேசிய பரீட்சையில வந்த பேப்பர் தான். ஒரு 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 நான் நினைக்கிறேன் சென்ட்ரல் பேங்க் பரீட்சை ஒன்றில் வந்த பேப்பர்ஸ் தான். சரியா? இப்ப இன்னும் ஒன்றரை பேர் நாளைக்கு தொடர இருக்கிறாங்க. இப்ப அடுத்த கிளாஸுக்கு வரக்கூட இன்னும் ஆக்கள் வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்னன்னு சொன்னா இதுக்குள்ள வந்திருக்கிற ஆக்கள் அவ்வளவு பேரையும் ஒரு 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 நல்ல ஒரு மார்க்ஸ் ஒன்று எடுக்கக்கூடிய மாதிரி நாங்க என்ன செய்யலாம்னா செட் பண்ணலாம். நீங்க தொடர்ச்சியா கிளாஸுக்கு கட்டாயம் டைம் எடுங்க. அந்த டைம் எடுத்து கிளாஸ்ல இருங்க. கிளாஸ்ல இருந்தீங்கன்னு சொன்னா வீடியோவை நம்பாம ரெக்கார்டிங்கை நாங்க பார்க்கலாம்னு நாங்க யோசிப்போம். ஆனால் பார்க்க கிடைக்காது. ப்ராக்டிக்கலா அந்த அந்த ஆன்லைன் அந்த அந்த டைமுக்கு இருக்கிற மாதிரி இருக்காது. சரியா? நெட்வொர்க் இஷ்யூ அதெல்லாம் வரும். இனி அதை தவிர்க்க இயலாது. ஆனால் இருந்தும் நான் என்னத்தை விரும்புகிறேன்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு கட்டாயம் கிளாஸில் இருக்கிறத உறுதிப்படுத்துங்க. அது உங்களுக்கு இன்னும் ஒரு எஃபெக்டிவான ஐடியாஸை தரும். உங்களோட டவுட்டுகளை கிளியர் பண்ணும். அடுத்தது கொஞ்சம் நான் அந்த பேப்பர்ஸை ஏர்லியாக அனுப்ப யோசிக்கிறேன். அடுத்த கிளாஸுக்கு இடையில ஞாயிற்றுக்கிழமை அடுத்த கிளாஸ் இருக்குது. அப்போ அடுத்த கிளாஸுக்கு இடையில பேப்பர்ஸ் அனுப்ப யோசிக்கிறேன். கொஞ்சம் செஞ்சு பாருங்க பிள்ளைகள். கொஞ்சம் ஐடியாஸ் எடுத்துட்டு வாங்க பிள்ளைகள். அது உங்களுக்கு ஒரு டபுள். அதாவது நீங்கள் இப்போ ரிசோர்ஸ் செஞ்சு காட்டுறதுக்கு முதல் நீங்கள் ரிசோர்ஸை நம்பாமல் ரிசோர்ஸ் செஞ்சதுக்கு பிறகு நாங்கள் செய்வோம்னு யோசிக்காம நீங்களே செல்ஃபாக செஞ்சு வாரதுங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு அட்வான்ஸான ஐடியா ஒன்று தரும். உங்களுக்கு உண்மையாகவே ஒரு ஒரு ஸ்பீட் ஒன்று தரும். நீங்கள் ஸ்பீடாக கேள்வி செய்யறதுக்கான அந்த இதுகளை தரும். சரியா? அப்படி நீங்க யோசிக்க இயலுமான்னு பாருங்க. அப்ப கேள்விகள் அப்படி வரக்குள்ள அப்படி வார நேரங்களை நாங்க அந்த கேள்விகளை நாங்க அப்படி மையப்படுத்தி செய்யலாமான்றதை நீங்க பாருங்க. ஸோ கிளியரா? அப்போ இதில் என்வாயன்மெண்டல் ஆஃபீஸருக்கு நாங்கள் ரெடி ஆவோம். உங்களுக்கு தேவையா இருக்கும்னு சொன்னால் இந்த இந்த சீசன் இந்த கிளாஸஸ் முடிகிற அந்த தருவாயில் நாங்கள் சப்ஜெக்ட் வைஸான ஆக்களை கொண்டு வந்து அதுக்குரிய தரவுகளை நாங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி யோசிப்போம். ஏன்னா நான் சப்ஜெக்ட்டுக்கு நான் செய்யலை, அது வேற ஒரு ரிசோர்ஸை வச்சு தான் செய்யணும். அதுக்காக தான் நான் ஃபர்ஸ்ட்டுக்கு இப்போ இதுக்கு நான் தயார் இல்லை. நாங்கள் இப்போ இந்த ரேஞ்சில் சின்ன சின்ன கிளாஸஸ்களை கண்டினியூஸாக நாங்கள் செஞ்சுட்டு போவோம்னு சொன்னால் உங்களுக்கு எக்ஸாம் வரக்குள்ள ஒரு நம்பிக்கை ஒன்று வந்துடும். ஒரு ஒரு 20-25 பேப்பர்ஸ் நீங்கள் செஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நாங்கள் பார்த்து வச்சுருந்தோம்னா எங்களுக்கு அதில் ஒரு 1000
800 to 1000 கேள்விகள் எங்களுக்குள்ள ஃபெமிலியர் ஆயிரும். அப்போ அப்படி வரக்குள்ள நாங்கள் ரெடி அப்டிடியூட் பேப்பர்ஸை சமாளிக்கிறதுக்கு. அப்ப அதுக்குள்ள இருந்து எங்களுக்கு ஐடியாஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் எங்கேயும் வெளியால நாங்கள் போக தேவையில்லை எல்லா கேள்வியும். அடுத்தது இன்னொரு விஷயம், ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு டவுட் இருக்கிற கேள்விகளை குரூப்ல போடுங்க. இப்போ நான் என்ன செய்ய பார்க்குறேன்னு சொன்னால், அடுத்த பேப்பர்ஸில் அதை நான் அடுத்த கிளாஸில் உங்களுக்கு நான் கட்டாயமாக அதை விளங்கப்படுத்துவேன். சரியா? எனக்கு ஏர்லியாக போட்டிங்கன்னு சொன்னால் ஐடியாஸ் ஒன்று நான் எடுத்துட்டு அதை நான் பார்த்துட்டு செய்யக்கூடிய மாதிரி இருந்தால் கட்டாயம் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் உடனே நான் அதை உங்களோட பேப்பர்ஸில் போடுவேன். எனக்கு நேற்றா முந்தின நாள் நினைக்கிறேன் அந்த பிரதர் அந்த கேள்வியை போட்டிருந்தாரு. அப்போ நான் சொன்னேன், நான் உங்களுக்கு பேப்பர்ஸை கட்டாயம் எடுக்கிறேன் பிரதர், கிளாஸுக்கு வாங்க எடுக்கிறேன். அவருக்கு உண்மையாக நாளைக்கு எக்ஸாம்ன்ற படியால் அவர் இந்த கிளாஸுக்கு இந்த வகுப்புக்கு மட்டும்தான் வந்தவர். அந்த 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 பேப்பர் செய்யும் வரைக்கும் தான் அவர் இருந்தவர். அதுக்கப்புறம் அவர் போயிட்டார். நாளை பேப்பர்ஸை நான் ரெடி பண்ணணும் இந்த காவல். ரைட். இப்போ நாங்கள் இந்த கேள்வியை பார்த்துட்டு நாங்கள் எங்களோட கிளாஸை முடிச்சுக்கொள்வோம். இந்த கேள்வியை நாங்கள் பார்த்துட்டு 40 என்ன பின்வரும் வினாக்கள் மருத்துவ சிகிச்சை அளிக்கும் கிளினிக் பற்றியவை என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. பார்ப்போமா அந்த கேள்வியை? ரைட். அதான் நீங்கள் மருத்துவ சிகிச்சை அளிக்கும் கிளினிக் எஸ்பிஜி என்ற மருத்துவர்களின் கிளினிக் நாட்கள் பின்வருமாறுங்கிறது தரவு இருக்கு. அப்போ நான் இதில் எஸ் எழுதி கொள்றேன், பி இதில் ஜிங்கிற 3 டாக்டர்ஸ்ட கிளினிக் நாள் பற்றிய சம்பவங்கள் சொல்லும். மருத்துவர் செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் பிற்பகல் 12 மணி தொடக்கம் 4 மணி வரைக்கும் இருப்பார். எஸ் வந்துட்டு என்னன்னா செவ்வாய், வியாழன், ஞாயிறு. ஞாயிற்றுக்கிழமையில என்ன செய்வாருன்னா 12 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் இருப்பார். பிற்பகல் 4 மணி வரைக்கும் இருப்பார். 12 மணி, நண்பகல் 12 மணி வந்து வரைக்கும் மாத்திரம் இருப்பார். இவர் வேற எங்கேயும் போக மாட்டார். இவ்வளவு தான் இருப்பார். அடுத்தது மருத்துவர் பி திங்கட்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய நாட்களில் முற்பகல் 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இருப்பார். அப்ப இவர் நாங்கள் எடுப்போம் திங்கள், வியாழன், வெள்ளி, ஞாயிறு. 4 நாள் இருக்கிறாரு. 10 மணிலிருந்து 10 ஏஎம்ல இருந்து 3 ஏஎம் வரைக்கும் இருப்பார். 3 பிஎம் வரைக்கும் இருப்பார். மருத்துவர் ஜி திங்கட்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை ஆகிய நாட்களில் மருத்துவர் ஜியை பொறுத்த வரைக்கும் திங்கள், புதன், அடுத்தது வியாழன் ஆகிய நாட்கள்ல எப்படி இருப்பாருன்னு சொன்னா 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் இருப்பார். வெள்ளி சனியில எப்படி இருப்பாருன்னு சொன்னா 12 மணிலிருந்து 4 மணி வரைக்கும். இந்த தரவை நீங்க வேற விதமாகவும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களை நாட்களை போட்டு இவங்க என்னென்ன டைமுக்கு இருப்பாங்கன்னு டைமை போட்டு பார்க்கலாம். அப்படியும் நீங்க செய்யலாம். உங்களுக்கு சார்ட்டை இப்படி க்ராஸ்ல எழுதி போட்டு செஞ்சு பார்க்கலாம். எனக்கு இது 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 எனக்கு ஒரு ஷார்ட்டா இருக்குது, எனக்கு ஃபெமிலியரா இருக்குது, மிக நெருக்கமா இருக்கிறபடியால இந்த ஐடியாஸை நான் எடுத்து வச்சுக்கிறேன். அவ்வளவுதான். இதுல வெள்ளியும் சனியும் என்ன செய்யறாருண்டா இவர் இப்படி வர 2 மணிலேருந்து 4 மணி வரை சார். வெளியும் சனியும் 2 மணிலிருந்து 4 மணி வரை. 2 மணிலிருந்து 4 மணி வரை. இப்ப கேள்வி என்னன்னு சொல்லி கேட்டா, முதலாவது நாங்கள் கேள்விக்குள்ள போயிட்டு நாங்கள் தரவுக்குள்ள வருவோம். வாரத்தின் எந்த நாளில் ஒரு குறித்த நேரத்தில் 3 மருத்துவர்களையும் சந்திக்கலாம் என்றது ஒரு கேள்வி இருக்கு. வியாழன், ஞாயிறு. எல்லாருக்கும் வியாழன் இருக்கா? யா. குறித்த நாளில் சந்திக்கலாம்ங்கிற கேள்வி ஒன்று இருக்கு. அப்ப ஞாயிற்றுக்கிழமை இவருக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவு. ஆகவே இங்க வியாழன் இருக்கு, இங்கே வியாழன் இருக்கு, இங்கே வியாழன் குறித்த நேரம் சந்திக்கலாம். வெரி குட். வியாழக்கிழமைங்கிறது ஆன்சர். முற்பகல் சந்திக்க முடியாத மருத்துவர் யாருங்கிறது கேள்வி. யார முற்பகல் சந்திக்க இயலாது? எஸ் சந்திக்க இயலாது. வெரி குட். எஸ் சந்திக்க இயலாது. ஏன்னு சொன்னா எஸ் வந்துட்டு 12 மணிக்கு தான் வராது. நம்ம நண்பர்கள்லாம் வராது. ஒரு மருத்துவரை சந்திப்பதற்கு வாரத்தின் எந்த நாளில் குறைந்த சந்தர்ப்பங்கள் உள்ளன? புதன், ஏன் வெனிஸ்டே? 3 hours தான் இருப்பாரு. வெரி குட். 3 hours தான் இருப்பாரு. புதன்கிழமை அதுவும் என்ன ஏன் பிள்ளைகள் வெள்ளி சனியில 2 hours தான் இருக்காரு. சனிக்கிழமையில யாரா இருக்கிறாங்க? அந்த டாக்டர் மட்டும். சனிக்கிழமையில யார் இருக்கிறாங்க?
ஜி வேற யாரும் இல்லை. சனிக்கிழமை எத்தனை மணித்தியாலும் வைக்கிறேன்? வெள்ளிக்கிழமை ஓகே, பிங்கிற டாக்டரை நாங்கள் 5 மணித்தியாலும் சந்திக்கலாம். சனிக்கிழமை ஜியை பாருங்க. புதன்கிழமையில ஒரே ஒரு ஆள் தான் நிற்கிறார், அவரை 3 மணித்தியாலும் சந்திக்கலாம். ஆனா சனிக்கிழமையில ஜியை எத்தனை மணித்தியாலும் சந்திக்கலாம்? 2 மணித்தியாலம். இப்ப யாருக்கு வாய்ப்பு கூட, வாய்ப்பு குறைய இருக்கு? என்ன நாள்ல சந்திக்கிறாள்? சனி. சனி. கிளியரா அது? இது ஆ. தெளிவு தெளிவு இல்லைங்கிறார்கள், அந்த கேள்வி தெளிவு இல்லைங்கிறார். செவ்வாய்க்கிழமை வராது பிள்ளைகள். ஏன் வராது? செவ்வாய்க்கிழமையில 4 மணித்தியாலும் இருப்பார் இவர். புதன்கிழமையை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா 3 மணித்தியாலும் இருப்பார். வெள்ளிக்கிழமையை பொறுத்த வரைக்கும் பிங்கிற டாக்டர் 5 மணித்தியாலும் இருப்பாரு, ஜிங்கிற டாக்டர் 2 மணித்தியாலும் இருப்பார். அதுவும் எங்களுக்கு சிக்கல். சனிக்கிழமை ஜிங்கிற டாக்டரை மட்டும்தான் சந்திக்கலாம். அப்ப கேள்வி என்னடா, ஒரு மருத்துவரை சந்திப்பதற்கு வாரத்தின் எந்த நாளில் குறைந்த சந்தர்ப்பம் இருக்குன்னு கேட்டா, சனிக்கிழமையில தான் ஒரே ஒரு டாக்டரை சந்திக்கிறதுக்கு ஒரே ஒரு டாக்டர் தான் நிற்கிறாரு, அவரும் 2 மணித்தியாலும் தான் நிற்பாரு. அப்படி ரைட். அப்ப அடுத்த கேள்வி, மருத்துவர் பியையும் மருத்துவர் ஜியையும் இந்த நாட்களில் கிளினிக்கில் ஒருவரை எத்தனை நாட்கள் ஒன்றில் சந்தித்துக் கொள்வார்கள்? ஒருவரை ஒருவர் அவங்க சந்திக்க போறாங்க. பியும் ஜியும் ஒருவரை ஒருவர் சந்திப்பாருன்னு சொன்னா என்ன நாளா இருக்கலாம்? வெள்ளிக்கிழமையில இருக்கிற 1 ஹவர் சந்திப்பாங்க, அப்படியா? திங்கள் சந்திப்பாங்க. வெள்ளிக்கிழமையும் சந்திப்பாங்க பிள்ளைகள், திங்கக்கிழமையும் சந்திப்பாங்களே, ஞாயிற்றுக்கிழமை. இல்லையா? ம். வேற எத்தனை நாள், வேற என்ன நாள் சந்திப்பாங்க? இங்க இங்க இந்த கேள்வி உங்களுக்கு கிளியரா இல்லையான்னு பார்ப்போம். பிஎம்ஜியையும் எடுத்துக்கொள்ளுங்க. பிஎம்ஜிக்கும் பொதுவா இருக்கிற நாள் என்ன? திங்களும் இருக்குது, வேற என்ன பிள்ளைகள் இருக்குது? வியாழன் இருக்குது, அடுத்தது என்ன இருக்குன்னா வெள்ளி இருக்கு. வியாழன், ஆ, ஞாயிறு. நல்லா கவனிங்க. திங்கட்கிழமையில என்ன செய்வாங்கன்னா, திங்கள் டு திங்கள் வந்துட்டு எத்தனை மணித்தியாலும் சந்திப்பாருன்னு சொன்னா, இவர் 9 மணில இருந்து 12 மணி வரை 3 மணித்தியாலம் இருக்கிறாரு, இவர் 2 மணித்தியாலம் சந்திப்பாங்க. திங்கட்கிழமை நான் சும்மா நோட் பண்ணி காட்டுறேன். திங்கட்கிழமையில எத்தனை மணித்தியாலம் அவங்க உண்டாரிப்பாங்கன்னா 2 மணித்தியாலம். ஏன்னா அவர் 10 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இவர் 10 அங்க அடிப்பாரு, 2 மணித்தியாலம் உண்டாரிப்பாங்க. வியாழக்கிழமையும் நாங்க எடுப்போம். வியாழக்கிழமையும் அதே சீன் தான். வியாழக்கிழமையும் இவர் 9ல இருந்து 12 மணி வரைக்கும், இவர் 10ல இருந்து 3 மணி. வியாழக்கிழமையும் 2 ஹவர்ஸ் இருப்பாங்க. வேற என்ன நாட்கள்ல இருக்க வாய்ப்பு இருக்குன்னா, வெள்ளிக்கிழமை இருக்க வாய்ப்பு இருக்கு. வெள்ளிக்கிழமையில எத்தனை மணித்தியாலம் இருப்பார் இவர்? இவரும் எத்தனை மணித்தியாலம் சந்திப்பாங்க? 1 ஹவர் சந்திப்பாங்க. 1 ஹவர் சந்திப்பாங்க. வெரி குட்மா. அப்ப கேள்வி என்ன இங்க இப்ப? ஞாயிற்றுக்கிழமை. எத்தனை நாட்கள் ஒன்றில் சந்தித்துக் கொள்வார்? ஒருவர் எத்தனை நாட்கள் ஒன்றில் சந்தித்துக் கொள்வார்கள் இருக்கு. எத்தனை நாட்கள் சந்திப்பாங்க? ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை 2 பேரும் சந்திப்பாங்களாமா? எப்படிம்மா சந்திப்பாங்க? 3 நாள் சரி. ஞாயிற்றுக்கிழமை சந்திக்க மாட்டாங்களா? இவர் சனிக்கிழமை வாராரு, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தானே வராரு. அப்ப 3 நாள் சந்திப்பாங்க. வெரி குட். திங்களும் வியாழனும் வெள்ளியும் சந்திக்கிறாங்க. Right. வாரத்தில் எந்த நாளில் பிற்பகலில் ஒரு மருத்துவரை சந்திக்க முடியாதுன்னு தரவு இருக்கு. பிற்பகல்ல ஒரு மருத்துவர் சந்திக்கலான்னா என்ன நாள்? எல்லாம் யோசிங்க பார்ப்போம். கேள்வியை வச்சு யோசிங்க பார்ப்போம். பிற்பகல்ல சந்திக்க இயலாதுன்னா என்ன நாள்ல? இங்க பாருங்க, இந்த இந்த இந்த- இந்த டீமுக்குள்ள இருக்கிற ஆள் தான் இவரை தான் பிற்பகல் சந்திக்கலாம். மற்ற எல்லாருமே பிற்பகலுக்குள்ள வருவாங்க. இவங்க 12 மணிக்கு பிறகு, இவர் 12 மணிக்கு பிறகு தான் வராரு. அப்ப இந்த நாள் இப்ப இந்த இருக்கிற 3 நாள்ல ஏதோ ஒரு நாள். என்ன நாள்? கேள்வி கிளியர் இல்ல அப்படியே? புதன். யா வெரி குட். புதன். நல்லா கவனிங்களா. இதுலயும் புதன் இல்ல, பிற்பகல்ல புதன் இல்ல, இவரும் புதன், இந்த இதுக்குள்ளேயும் பிற்பகல் இருக்குது, ஆனா புதன் இல்ல. இங்கேயும் பிற்பகல் இருக்குது, புதன் இல்ல. இது மட்டும் தான் மார்னிங்ல இருக்குது, நண்பகல் வரைக்கும் இருக்குது. அப்ப இதுல திங்கள் புதன் வியாழன்ல, திங்களும் வியாழனும் ஏற்கனவே பிற்பகல் இருக்கிறபடியால புதன் மட்டும் இல்ல. அப்ப ஆன்சர் என்னது? ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் தான் உங்களுக்கு இதுல
என்ன கேள்விகள் இருக்குமான்னு தெரியல. என்னென்ன ஐடியாஸ் உங்களோட எப்படி நீங்க ஐடியாஸை ஜென்ரேட் பண்ண போறீங்கன்றலாம் தெரியல எனக்கு. ஆனா நான் ஒரு நம்பிக்கை ஒன்று சொல்லலாம். என்னன்னு சொல்லி கேட்டா, தொடர்ச்சியான பயிற்சிகள் எங்களை என்ன செய்யணும்னா ஸ்பீட் பண்ணோம். இப்போ இதுக்கு முதல் கிளாஸுக்கு வந்த பிள்ளைகள் அப்டேட் எல்லாம் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக நாங்கள் சில விஷயங்கள் எடுத்துக்கொண்டோம் சார். நல்லா இருந்துச்சு. நல்ல நல்ல ஐடியாஸ் எங்களுக்கு கிடைச்சிது. எக்ஸாமை செய்யறதுக்கான ஃபுல் மோட்டிவ் எங்களுக்கு கிடைச்சிது. அப்படின்னு சொல்லி நாங்கள் இதில் இப்போ தனிப்பட்ட ரீதியான ஒரு ஆள்ற தேவையும் நிறைவேற்ற மாதிரி நீங்கள் பேப்பர்ஸுகள் செய்யப்படும். அப்போ அதுக்குரிய நேரமும் காலமும் எனக்கு தருவீங்கன்னு சொன்னால் நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களை இந்த இந்த aptitude பேப்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐடியாஸோடு நாங்கள் போய் அணுகக்கூடிய மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி தரலாம். இன்ஷா அல்லாஹ். அதுக்கான உங்களோட சப்போர்ட் தேவை. எனக்கு ஆக்கள் கிரவுடுங்கிறது எனக்கு இங்கே நாட் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ எனக்கு வந்திக்கிற ஆக்கள் சின்ன கிரவுடுனாலும் ஒரு 10 பேராக இருந்தாலும் அந்த 10 பேரும் அடுத்த லெவலுக்கு போகணும். அடுத்த முறை இப்போ நீங்கள் ஒரு நம்பிக்கை ஒன்று சொல்லணும். என்னன்னா, எனக்கு அப்டிடியூட் பேப்பர்ஸில் ஒரு பயமுண்டு இல்லை சார் இப்போங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படணும். அதைத்தான் நான் எதிர்பார்க்குறேன். இதில் நாங்கள் இன்னும் ஒரு கேள்வி செய்யலாம்னா எந்த கேள்வி நாங்கள் செய்வோம்? ஃபர்ஸ்ட்ல இருக்கிற கேள்வி சார். என்ன பிரதர்? என்னம்மா? ஃபர்ஸ்ட் கேள்வி செய்யுங்க சார். ஃபர்ஸ்ட் கேள்வியை செய்வோம். ஓகே, முந்திர ஆளுக்கு வாய்ப்பு. 1 தொடக்கம் 5 வரையில் ஒவ்வொரு வினாவின் கீழேயும் 4 சொற்கள் தரப்பட்டுள்ளன. அவற்றில் 3 சொற்கள் குறித்த பண்புக்கு ஏற்ப ஒரே குழுவினில் உள்ளடக்கப்பட முடியும். அவ்வாறு ஒரே குழுவினில் உள்ளடக்கப்பட முடியாத எஞ்சிய சொல்லை தெரிவு செய்து அதற்குரிய தெரிவினது இலக்கத்தை வினாவின் எதிரே உள்ள புள்ளிக்கோட்டின் மீது எழுதுகிறது கேள்வி. செம்பு, அலுமினியம், பித்தளை, இரும்பு. யாராவது சயின்ஸோட சம்பந்தப்பட்ட கேள்வி? பித்தளை. இரும்பு பித்தளையா? ஏன்? இரும்பு இரும்பு வரும். ஆ, இல்ல, இதுதான் இரும்பு. செம்பு, இரும்பு அலுமினியம் வெரி இது குட். மட்டும் பித்தளைங்கிறது கலப்புலோகம் என்ன? கலப்படம். வெரி குட். மற்ற எல்லாமே உலோகங்கள். பித்தளைங்கிறது மட்டும் என்னன்னா கலப்புலோகம். கலப்படம். யா, வெரி குட். கட்டணம், கழிவு, தண்டம், வரி. கழி கழிவா? தண்டம் இல்லையா? தண்டம் தண்டம் தண்டம். இல்ல, கட்டணம், கழிவு எல்லாம் வந்துட்டு வரியெல்லாம் நாங்க கொடுக்கறது அரசாங்கத்துக்கு. ஆனா தண்டம்ங்கிறது எப்படி பாக்குறீங்க? நாங்க தண்டம்ங்கிறது கட்டாயம் கொடுக்க வேண்டியது அப்படி நாங்க யோசிக்கலாம். கட்டணம், கழிவு, வரி எல்லாம் எப்படி? கழிவுன்றது நமக்கு வர டிஸ்கவுண்ட் தானே சார்? டிஸ்கவுண்ட். யா. கட்டணம், தண்டம், வரி எல்லாம் நாம கொடுக்கறது தானே. அதான் கேட்குறேன். கழிவு நமக்கு கிடைக்கிற நமக்கு டிஸ்கவுண்ட். கிடைக்குது. அப்ப யா யா discount எஸ் கழிவு எஸ் தான் அதான் சார். ஐடியா. அதான் ஐடியா. அப்ப என்னன்னா இங்க மாத்திக்கொள்ளுங்க. என்ன ஐடியான்னா கட்டணம், கழிவு, வரி. இப்ப இதுல கட்டணம்ங்கிறது நாங்க கொடுக்கறது, தண்டம்ங்கிறது நாங்க கொடுக்கறது, வரிங்கிறது நாங்க கொடுக்கறது, கழிவுங்கிறது என்னன்னு சொன்னா எங்களுக்கு நீங்க நடக்கிறீங்க போய் போறோம். அப்ப கழிவுங்கிறது இங்க சரி கட்டணம், தண்டம், வரி எல்லாம் வந்துட்டு நாங்க கொடுக்குறது, கழிவு எங்களுக்கு கிடைக்கிறதுங்கிற ஒரு விஷயத்துல நாங்க எடுக்கக்குள்ள அப்ப எங்களுக்கு கழிவு ஆன்சர் சரி. அபராதம், தண்டனை, வாடகை, எச்சரிக்கை. வாடகை இது இது ஒரு 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 பனிஷ்மெண்ட் என்ன? அபராதம், தண்டனை, எச்சரிக்கையெல்லாம் ஒரு பனிஷ்மெண்ட். வாடகைங்கிறது ஒரு பனிஷ்மெண்ட் இல்ல, ஒரு குற்றத்துக்கான தண்டனை தான் இது. இப்ப இது எல்லாம் தண்டனைங்கிறதெல்லாம் எப்படி நாங்க பார்க்கலாம்னா ஒரு விடயத்துக்கான அரசு எங்கள் மீது செலுத்துகின்ற ஒரு முறைமை, ஒரு மெக்கானிசம். அபராதம் விதிப்பாங்க, தண்டனை கொடுப்பாங்க, எச்சரிக்கை கொடுப்பாங்க. வாடகைங்கிறது இதுக்குள்ள வராது. வாடகைங்கிறது வராது. சந்தேகம், ஆருடம் கூறல், எதிர்வு கூறல், கருதுகோள். எனிவன்? சந்தேகம், ஆருடம் கூறல், எதிர்வு கூறல், கருதுகோள். சந்தேகம். ஆருடம் நீங்களே கூறல் ஆருடம் கூறல். ஓகே. ஏன் சந்தேகம். ஏன் ஆருடம் கூறல்ங்கிறது சொல்றீங்க? சந்தேகம், எதிர்வு கூறல், கருதுகோள் எல்லாம் ஒரு நல்லா கவனிக்கலுங்க. சந்தேகம்ங்கிறது வந்துட்டு இவங்க 3 பேரையும் விட ஒப்பிட்ட அளவில் என்னன்னு சொன்னா
வாய்ப்பு குறைய. இப்ப ஆருடன் கூறல்ங்கிறதுன்னா எதிர்காலத்தை பத்தி கூறுறது. எதிர்வு கூறலும் எதிர்காலத்தை பத்தி தான் கூறுது. கருதுகோளும் என்னன்னு சொன்னா எதிர்காலத்தை பத்தி கூறுற ஒரு விடயம் தான். சரியா? சந்தேகம்ங்கிறது என்னன்னு சொன்னா இங்க ஆஹ், எதிர்காலம் சம்பந்தமான ஒரு விடயம் இல்லை. ஒரு விடயத்துல சந்தேகம்ங்கிறது மைனஸ்ல இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒரு மைனஸ் அப்ரோச்சை நாங்க பார்க்கலாம். ஆண்டங்குரல் எதிர்குறல் எதிர்காலத்தை பற்றின ஒரு கூறுதலா இருந்தாலும் சந்தேகம்ங்கிறது இதோட ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள சந்தேகம் இதுக்குள்ள பொருந்தாத மாதிரி இருக்குது. இது மூணுமே எதிர்காலத்தை பத்தி கூறுறது. இது எதிர்காலம்ங்கிறது இங்க சொல்லப்படல. ஆருடம் கூறல், எதிர்வு கூறல், கருதுகோள் எல்லாம் வந்துட்டு என்னன்னு சொன்னா எதிர்காலத்தை பற்றி கூறுற ஒரு முறைமை. சந்தேகம் அப்படி இல்லை. இதுல வேற ஏதும் ஐடியாஸ் இருந்தா உங்களுக்கு கிளிக் ஆயினா ஆன்சர் விளங்கல? ஒரு டவுட்ண்டா நமக்கு அதுக்கு வைக்கிற ஆன்சர்ஸ் தான் இதெல்லாம். அடுத்த ஸ்டெப் ஓ ஆறுதல் கூறல், எதிர்வு கூறல், கருதுகோள் எல்லாம். அதான் அதான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு சந்தேகம் வந்து ஓகே, அப்படி ஒரு யோசிங்க. பிரச்சனைக்கு. சந்தேகம் இதுல இருந்து வித்தியாசமா இருக்குங்கிறது ஓகேயா? ஆம். Right. எழுதுதல், ஓடுதல், அழுதல், பார்த்தல். பார்த்தல், எழுதுதல், ஏன் எழுதுதல், ஓடுதல், அழுதல், பார்த்தல்? எழுதுதல் ஒரு பார்த்தல், கருவியை வச்சு செய்யறது. வெரி குட். எழுதுதல்ங்கிறது என்னன்னு சொன்னா கருவியை வச்சு பார்த்தல், செய்யறங்கிற ஒரு விடயம். மத்த மூணு இது எல்லாமே வினைகள் தான். எல்லாமே வினைகள் தான். அந்த வினைகள்ல இதெல்லாம் எங்களோட உடல் உறுப்புகளோட சம்பந்தப்பட்டது. அது எழுதுதல்ங்கிறது வினை என்ன? எழுதுதல்ங்கிறதுக்கு ஒரு கருவி தேவை. ஓடுதலுக்கும் அழுதலுக்கும் பார்த்தலுக்கும் கருவி தேவையா? புலன்களை புலன்கள் எங்கட உடல் உறுப்புகளை வச்சு நாங்க செய்யற வேலையை நாங்க பார்க்கலாம். அப்ப இதை நீங்க என்ன செய்யுங்கன்னா அப்ப ஆன்சர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்க. மற்ற கேள்விகள் செய்யுங்க பிள்ளைகள். உங்களுக்கு மற்ற கேள்விகள்ல டவுட் இருக்குமா இருந்தா நீங்க அடுத்த வகுப்புல கேட்கலாம். இந்த கேள்வியை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க சார்னா. முதல்ல லேசான கேள்வின்றதுக்காக தான் நான் அதை முன்னுரிமைப்படுத்தல. ஆக லேசான கேள்விகள். இந்த கேள்விகள்ல உங்களுக்கு டவுட் வரலாம். இப்ப இந்த இதில் இருக்கிற அஹ், இந்த வசன கணக்குகள்ங்கிற ஏரியாக்குள்ள இருக்கிற கேள்விகள்ல உங்களுக்கு டவுட்கள் வந்தா அப்ப அதை நீங்க என்ன செய்யுங்கன்னா அடுத்த வகுப்புல கட்டாயம் கேளுங்க. அந்த 31 இருந்து 40 வரைக்குமான கேள்விகள்ல ஏதாவது உங்களுக்கு சிக்கல் வரமாக இருந்தா அதுல என்ன செய்யுங்கன்னு சொன்னா உங்களோட இதுகளை டவுட்டுகளை அதில் கிளியர் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. நான் அடுத்த கிளாஸுக்கு நாளைக்கு கிளாஸ் இல்லை. உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை கிளாஸ் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமைக்கு இடையில நான் என்ன செய்யறேன்னு சொன்னா கொஞ்சம் பேப்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு முன்னுக்கே அனுப்ப யோசிக்கிறேன். அப்ப அந்த பேப்பர்ஸ்களில் இருக்கிற டவுட்ஸ்களை எல்லாத்தையும் நாங்கள் செஞ்சு எடுப்போம். ஆம், பங்கு பற்றிய அனைவருக்கும் நன்றி. நாங்கள் அடுத்த கிளாஸில் நாங்கள் சந்திப்போம். குறிப்பாக இது இருக்கிற ஆட்கள் அவ்வளோ பேரும் கண்டினியூஸாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஒரு மாற்றம் வரும். நீங்கள் வீடியோஸ் பார்க்குறங்கிறதுக்கு அங்கால கிளாஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஐடியாஸ் உங்களுக்கு வர பார்க்கும். அனைவருக்கும் நன்றி. பங்கு பற்றிய அனைவருக்கும் நன்றி. குரூப்ல போடுங்க பிள்ளைகள். உங்களோட திருப்தி, உங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னங்கிறத குரூப்ல போடுங்க. மெயின் குரூப்ல போடுங்க.